வணக்கம் தோழர்களே. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிவுகள்லாம் வந்துடுச்சு. மெயின்ஸுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ குரூப் 1க்குனே படிக்கிறவங்க குரூப் 1க்குனே படிங்க, நம்பிக்கையாக படிங்க. ஸோ குரூப் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு 9 யூனிட்டுகள் இருக்குது. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 யூனிட்டுகள். அந்த வகையில் இன்னைக்கு முதல் யூனிட்டாக மாடர்ன் இந்தியா சிலபஸை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஆழ்ந்து உற்று நோக்க போகிறோம். அது உள்ள என்ன இருக்கு, ஒவ்வொரு டாபிக் வைஸ் அதில் உள்ள நம்ம உடச்சி பார்க்குறப்போ உள்ள என்னென்ன கண்டென்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும், அதை என்னென்ன கேள்விகளாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரூப் 1க்கு படிக்கிறவங்க இந்த ஒவ்வொரு ஏரியாவையும் சிலபஸ் வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இதில் உள்ள ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் நீங்கள் அதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். அதை கடந்து தான் வரணும். ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, வாஸ்கோ ட காமா பற்றிய ஒரு 10 to 15 கீவேர்ட்ஸ், எப்பவுமே ஒரு 10 வேர்ட்ஸ் அல்லது ஒரு 15 கீவேர்ட்ஸ் ஒரு கொஷினுக்கு அப்படிதான் போதும். அதை வச்சு நீங்கள் எழுத தெரியணும். எப்பவுமே ஒரு கொஷினுக்கான ஆன்சர் எழுதுறப்போ அதற்கான சப்ஹெட்டிங் ப்ளஸ் அதற்கான ஃபேக்ட்ஸ். இப்போ வாஸ்கோ ட காமா எடுத்துட்டீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ஸோ 1498 May 27 காலிக்கட் சாமரின், சரியா, திரும்ப 1501 செகண்ட் டைம் வர்றாரு, இத்தனை கப்பலில் போனார். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. முதல்ல எப்படி வந்தாரு, அதை பற்றிய ஃபேக்ட்ஸ் வேணும். அவரை பற்றிய ஃபேக்ட்ஸ் வேணும். எங்கே ஃபர்ஸ்ட் கொச்சியில் ஒரு தொழிற்சாலை, கண்ணனூரில் ஒரு தொழிற்சாலை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவரை பற்றிய ஃபேக்ட்ஸ் வேணும். அப்போ இந்த ஃபேக்ட்ஸ் ஒரு 10-15 ஃபேக்ட்ஸ் வேணும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அதை ரீட் பண்ணிட்டு ஹிண்ட்டாக எடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஏன்னா ஸ்பாட் டெஸ்ட் அப்படி தான். நீங்கள் எல்லா கேள்விகளையும் எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த சிலபஸை கவர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு கொஷினை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒரு கொஷினை பற்றி எழுதணும்னா அதை பற்றிய ஃபேக்ட்ஸ் வேணும். அப்புறம் அப்ரோச், கேள்வி கேட்ட வகையில் நல்லா புரிந்துக்கிட்டு நம்ம அப்ரோச், கண்டென்ட் ப்ளஸ் அப்ரோச், இதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. ஸோ மாடர்ன் இந்தியா சிலபஸை டீகோட் பண்ணி பார்க்குறோம். டீகோடிங் ஆஃப் சிலபஸ் நம்முடையது, தட் இஸ் ஜிஎஸ் பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. என்ன கொடுக்குறாங்க பாருங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. சரி, கூடுதலாக என்ன கொடுக்குறாங்க பாருங்க, அண்ட் இந்தியன் கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு ஏரியாவில் கொஷின் எடுக்கிறப்போ சிலபஸை பார்ப்பாங்க. அதில் என்ன ஒவ்வொரு வெயிட்டேஜ், ஒரே ஏரியாலே மொத்த கொஷினும் விழாது. அங்கங்கே எடுக்கிறப்போ கல்ச்சருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்கிறாங்க. சில எக்ஸாம்ஸில் அப்படி வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், இதில் பாருங்க, இதை நம்ம டாபிக் வைஸ் உடச்சி பார்க்குறோம், டீகோட் பண்ணி பார்க்குறோம், ஆழ்ந்து அதில் உள்ளே போய் பார்க்குறோம் என்ன இருக்குது, இதில் என்னென்ன கான்டெக்ட்ல நம்ம படிக்கணும், என்னென்ன டாபிக்குகளை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத தான் இங்கே பார்க்குறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னது, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர் வருகை அல்லது ஐரோப்பியர்கள் இந்தியாவை கண்டுபிடிச்சது அவங்க பார்வையில். ஸோ அப்போ ஐரோப்பியர் வருகையில் என்ன பார்க்கணும், ஐரோப்பியர்கள் நமக்கு தெரியும், வரிசையாக யாரெல்லாம் வந்தாங்கன்றது தெரியும். இதில் நம்ம சப்ஹெட்டிங் வைஸ், தட் இஸ் இதில் டாபிக் வைஸ் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட், த குவெஸ்ட் ஃபார் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் சீ ரூட் டு இந்தியா. இந்தியாவுக்கு ஏன் கடல்வழி கண்டுபிடித்தலுக்கான முயற்சி மற்றும் தேடல் ஏன் இந்தியாவுக்கு, இப்போ அந்த ஏரியாலாம் பார்க்கணும். ஏன், அதற்கான தேவை என்ன வந்துச்சு, அந்த பீரியட்ல டெக்னிக்கல் அட்வான்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பொருட்களுக்கான டிமாண்ட் யூரோப் மார்க்கெட்ல இருந்துச்சு. அரேபியர்கள் அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதனால சீ ரூட் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஷிப்பிங்ல அட்வான்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க. மாலுமி ஹென்றி, சேலர் ஹென்றி என்கரேஜ் பண்ணாரு. இதை போன்ற விஷயங்கள் தான் இதில் நீங்க பார்க்க போறீங்க. இது வேணும். அடுத்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, போர்ச்சுகீஸ். அவங்கள பத்தி பார்க்குறோம். தொடக்கத்தில் அவங்க ட்ரேடிங்காக வந்தாங்க, அப்புறம் பின்னால ரூலர்ஸாக மாறுறாங்க. ஃப்ரேம் ட்ரேடிங் டு ரூலிங். இப்போ ட்ரேடிங்காக வாஸ்கோ ட காமா வராரு. அதுக்கப்புறம் அல்மெய்டா கிட்டத்தட்ட ரூலிங்க்கு வந்துட்டார். இவருடைய ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்றது இதுல இருக்கு, அது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அல்புகர்க், உண்மையிலே இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணது யாரு, அல்புகர்க் தான். அப்போ அல்புகர்க்கை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் பாலிசி, போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்க, இந்தியாவில் இந்து பெண்களை கல்யாணம் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய ரிலிஜியஸ் பாலிசி, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க சவுத் இந்தியாவில், குறிப்பாக கோவா, அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதை டெக்கான் கிங்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் ரூலர்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களால இதுக்கு மேலே சர்வே பண்ண முடியலை. அப்போது இந்த டெக்கான் கிங்டம்ஸோட பிரச்சனை வருது. இதுதான் பிரச்சனை. அப்போ அவங்களுடைய ரிலீஜியஸ் பாலிசி அவங்களுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு தடையாக இருக்கு. லாஸ் ஃபேவர் வித் மொகல்ஸ்,
மொகல்ஸ் வந்து அந்த பீரியட்ல பெரிய ரூலர்ஸா இருக்காங்க 16th செஞ்சுரியில அண்ட் 17th செஞ்சுரியில. அப்போ இவங்க அவங்கள்ட்ட நல்ல பேரை வாங்க முடியல, அதனால இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அது ஏன் என்னென்ன வகையில் அப்படின்றத சொல்லணும். டெக்லைன் ஆஃப் போர்ச்சுகீஸ், அப்போ இது கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீஸுடைய தோல்விக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வரிசையாக பார்க்குறோம். விஜயநகர எம்பையர் வீழ்ச்சி அடைகிறது. டெக்கான் கிங்டம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரைஸ் ஆகுறாங்க, அது ஒரு காரணம். இவங்களுடைய ரிலீஜியஸ் பாலிசி, அதுக்கப்புறம் ஸோ காம்படிஷன் ஃப்ரம் அதர் யூரோப்பியன் ரூலர்ஸ், இதெல்லாம் நம்ம காரணங்களாக சொல்ல போகிறோம். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் ரூல் இன் இந்தியா என்னது, அவங்க நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நிறைய வெஸ்டர்ன் மியூசிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நிறைய கிராப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, டொபாக்கோ கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் அவங்களால இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அப்போ அவங்களுடைய ஆர்கிடெக்சர், யூரோப்பியன் அந்த இந்தோ சரசானிக் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்றத அவங்களுடைய ரூலுடைய முக்கியத்துவம் அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ போர்ச்சுகீஸ் பார்க்குறோம்னா அடுத்து யார் வரா, டச், ஆங்கிலோ டச் ரைவல்ரி. அப்போ டச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வர்றாங்க. ஆனா அவங்க பாருங்க என்னது ஆங்கிலோ டச் ரைவல்ரி. அப்போ என்ன ஆகுது, அந்த அம்பாயினா மசாக்கர் பார்க்குறோம். அம்பாயினா படுகொலை 1623 இந்தோனேஷியாவில். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, பின்னால் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க இந்தோனேஷியா பக்கம் போயிடுறாங்க, இவங்க இந்தியாவில் இது பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்துடுறாங்க. ஸ்லேவ் ட்ரேட், டச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அடிமை வாணிபம், டச்சுக்காரர்களுடைய அடிமை வாணிபம், குறிப்பாக தமிழக பகுதிகளில் அவங்க அடிமை வாணிபத்தில் எப்படி ஈடுபட்டாங்க அப்படின்றத பள்ளி புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. +1 +2 புத்தகத்தில் அதை பாருங்க. டச் இன் தமிழ்நாடு ஒரு இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து டீகோட் பண்ணி பார்க்குறப்போ இதெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் அங்கங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிராங்கும்பர், சீராடும் அடைகளை கொண்ட அந்த தரங்கம்பாடி, அந்த தரங்கம்பாடி பகுதியில் செட்டில் ஆகிறாங்க, அதை பார்க்குறோம். அப்புறம் புலிக்காட், ஸோ நாகப்பட்டினம், டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினம் தான், டேனியர்கள் தான் தரங்கம்பாடி. ஓகே, அப்போ புலிக்காட் மற்றும் நாகப்பட்டினம். அப்போ அவங்க வரலாறு தமிழ்நாட்டோட சேர்ந்து பார்க்குறோம். டச்சுக்காரர்கள் ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அடுத்தா டேனியர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் அண்ட் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரூலராக மாறுறாங்க. ஆனால் டேனிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா சீகன் பால்க், தரங்கம்பாடி, இவரை தான் சொல்ல வந்தேன், டச்சோட கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அப்போ இவங்க என்னது, ஆமாம் பைபிளை பப்ளிஷ் பண்ணுறாரு தரங்கம்பாடியிலேருந்து. அப்போ அங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ஹிஸ்ட்ரியில் இதில் வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தா பாருங்க, அப்புறம் நம்ம இங்கிலீஷ் தான் கடைசியாக வந்தது. யார், ஸோ கடைசியாக வந்ததுன்னு இல்லை, ஆர்டர் வைஸ் முன்னாலே வந்துட்டாங்கனாலும் இங்கே பெரிய ரூலராக மாறினது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் அப்புறம் அவங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷ் குயின் ஃபர்ஸ்ட் எலிசபெத் சார்ட்டர் கொடுக்குறாங்க, உரிமை சாசனம். ஃபரூக் ஷியார் ஃபர்மன், அந்த 18th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல என்ன பண்றாரு, முகல் எம்பரரான ஃபரூக் ஷியார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உரிமை சாசனத்தை கொடுக்குறாரு, நாடு முழுக்க வணிகம் செய்யறதுக்கான உரிமையை கொடுக்குறாரு. Why the English succeeded against other European powers? ஆமா, மற்றவங்களாம் இருக்கிறாங்க, போர்ச்சுகீஸ் இருந்தாங்க, டச் இருந்தாங்க, பிரெஞ்சு இருந்தாங்க, டேனிஷ் இருந்தாங்க, இவங்களெல்லாம் தாண்டி பிரிட்டிஷ் ஏன் சக்சஸ்ஃபுல்லா உருவெடுக்கிறாங்க, ஏன், என்ன காரணம், இதெல்லாம் கொஸ்டினா கேட்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப வலிமையான கடற்படை இருந்துச்சு, ஸோ நேவல் பவர். அதுக்கப்புறம் வலிமையான எமினன்ட் லீடர்ஸ் இருந்தாங்க, ராபர்ட் கிளைவ், ஏர்கூட் போன்ற தளபதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு தாய்நாட்டு அரசாங்க ஆதரவு இருந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. அப்புறம் எக்கனாமிக்கலி தே வேர் வெரி ஸ்ட்ராங் அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க சொல்ல போறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு. உண்மையை சொல்ல போனா கடைசி 2 பேருக்கு தான் டக் ஆஃப் ஆச்சு, பிரெஞ்சு ஆங்கிலோ ரைவல்ரி, ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரி ஃபார் சூப்பர்மசி. இப்போ எதை பார்க்கணும், கர்நாடிக் வார்ஸ்ல தான் அது எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். இதுல டியூப்ளெக்ஸ் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தளபதியாக டியூப்ளெக்ஸ் இருக்கிறாரு. அப்போ அவருடைய ரைஸ் அண்ட் ஃபால், ஒரு வகையில் அவர் இன்னும் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா பிரெஞ்சு சூப்பர்மசியை பெரிய அளவில் கொண்டு வந்திருப்பார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ அவருடைய ரைஸ் என்ன, அவருடைய ஃபால் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இங்கேயும் அதே தான், காசஸ் ஃபார் இங்கிலீஷ் சக்சஸ் அண்ட் பிரெஞ்சு ஃபெயிலர். ஒரு வகையில் பார்க்குறப்போ இங்கிலீஷ் வந்து சக்சஸ் ஆகிறாங்க அந்த கர்நாடிக் வார்ஸ்ல, ஆனால் பிரெஞ்சு ஃபெயிலர் ஆகிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவர் ஆகிடும். இப்போ பொதுவாகவே எல்லாத்தையும் தமிழ்நாடு கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரி தமிழ்நாட்டில் வந்துச்சு இல்லையா, டச்சுக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது மாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டவுன், ஒயிட் டவுன் அப்படிலாம் சொல்லி நம்ம சென்னையில் ஃபார்ம் பண்ணுறாங்க, மயிலாப்பூர், சாந்தோம் அந்த ஏரியாவில். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸையும் சேர்த்து கொடுக்கணும், பள்ளி புத்தக தரவுகளையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் புத்தகங்கள்ன்றப்போ நிறைய புத்தகங்கள் இருக்கு மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நான் பின்னால் அதுக்குன்னே தனியாக சொல்கிறேன், என்னென்ன டாபிக் என்னென்ன புத்தகங்களில் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்தா பாருங்க, இது புதிதாக கொடுக்கப்பட்ட பாடங்க.
காலனிசம் அண்ட் இம்பீரியலிசம் அப்படின்றது இதெல்லாம் புதிதாக சிலபஸ்ல ஆட் செய்யப்பட்டது. ஆக்சுவலாக இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது. ஆனால் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் அது கனெக்ட் ஆகுது. அதனால இந்த டாப்பிக்கை புதிதாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, சிலபஸ்ல புதிதாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது காலனித்துவம், காலனியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா என்ன? பொதுவாக சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க? அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாங்க, அங்க காலனிஸை ஏற்படுத்துறாங்க. 13 காலனிஸ்ன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இவங்களே போய் அங்க செட்டில் ஆகி அங்கே குடியேற்றங்களை புதிய நிலப்பரப்பை கண்டுபிடிச்சு ஏற்படுத்துறது காலனி. ஆனா இந்தியாவில வந்து என்ன பண்றாங்க? இந்தியாவை மறைமுகமா பினான்சியலா கண்ட்ரோல் எடுத்து அங்க டாமினேட் பண்ணி என்ன பண்றாங்க? டாமினேட் பண்ணி எக்கனாமிக்கலி நம்மளை என்ன பண்றாங்க? ட்ரெயின் பண்ணாங்க, சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இது வந்து இம்பீரியலிசம். இவ்வளவுதான். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ காலனிசம்னா என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, ஹிஸ்டரி ஆஃப் காலனிசம், ரோல் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். அப்போ அந்த காலனித்துவ வரலாறை சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ புதிய நாடுகள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன், கடல்வழி கண்டுபிடிப்பு பயணங்கள் தொடருது. அந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க, மேற்கிந்திய தீவுகளை கண்டுபிடிக்கிறாங்க, பின்னால சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகுறாங்க. இப்படி நிறைய காலனி ஃபார்ம் ஆகுது. லைட்டா பார்க்கணும், ஏன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி தான். ஆனாலும் இந்த காலனிசத்தை பார்க்கறப்ப இதையும் நம்ம தாண்டி தான் வரணும். இதுல முக்கியமான கீ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் என்ன அண்ட் டிஸ்கவரிஸ் என்ன, இந்த சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது, நார்த் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது, இந்தியாவுக்கான சீரூட் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் முக்கியமான டிஸ்கவரிஸ். யாரெல்லாம் போனாங்க? பார்த்தலோமியோ டயஸ், மெக்கல்லன், வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ், இவங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் பார்க்கணும். அப்புறம் காலனைசேஷன். ஸோ பாருங்க, கோல்டு க்ளோரி காட், அந்த பீரியட்ல காலனிகள் அவங்க ஏற்படுத்த காரணம் என்னன்னா தங்க வேட்டை, தங்கத்துக்காக போறாங்க, மதத்தை பிரச்சாரம் பண்ண போறாங்க, ஒரு பெருமைக்காக போறாங்க. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் காலனைசேஷன், காலனியலிசத்துக்கான முக்கிய காரணங்கள். போய் புதிய புதிய இடங்களை கண்டுபிடிச்சு அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே உள்ள வளங்களை சுரண்டுறாங்க, குறிப்பா தங்கத்துக்காக. அவங்க ஏற்கனவே அங்கே பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மதத்தை பரப்புறாங்க, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை காட்டிலும் தாங்கள் ஒரு பெருமை மிக்கவர்கள், மற்றவங்களை காட்டிலும் நாங்க பெரிய சாதனை புரியக்கூடியவங்க அப்படின்ற க்ளோரிக்காக பண்றாங்க அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ இந்த காலனிசத்துடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, காலனியலிசத்துடைய தாக்கங்கள் என்ன? இப்போ என்ன பண்ணாங்க? சுரண்டாங்க. இதன் மூலமாக அந்த நாடு இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, மத பரப்பு செயல்பாடுகள் நடக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலனியலிசத்துடைய இம்பாக்ட், தாக்கங்கள். அதே மாதிரி பாருங்க, இம்பீரியலிசம்னா என்ன? பிரிட்டிஷ் நம்ம மீது வைத்திருந்தது இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா என்ன, அதனுடைய பொருள் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் காலனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம், ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, காலனிசம்னா என்ன, அது மாதிரி இம்பீரியலிசம்னா என்ன, இதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, இதனுடைய செயல்பாடு என்ன, இதனுடைய ஐடியாலஜி என்ன, அதனுடைய ஐடியாலஜி என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. ஏஜஸ் ஆஃப் இம்பீரியலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம் 3 காலகட்டங்களா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்தது ஃபர்ஸ்ட் பேஸ், தட் இஸ் ஓல்டு பேஸ் ஆஃப் இம்பீரியலிசம். அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி, அதாவது ஓல்டு பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 15th and 16th செஞ்சுரியில, 16th and 17th செஞ்சுரியில உள்ளது ஓல்டு இம்பீரியலிசம் பீரியட் வைஸ். நியூ இம்பீரியலிசம் வந்து பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரியில உள்ளது. அப்புறம் மாடர்ன் இம்பீரியலிசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20th செஞ்சுரி இப்போ உள்ள பீரியட்ல மறைமுகமா கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் வந்து மாடர்ன் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் கொடுக்குறாங்க. நியூ இம்பீரியலிசம் இந்த பீரியட்ல உள்ளது 19th செஞ்சுரியில் உள்ள இம்பீரியலிசம் தான் நியூ இம்பீரியலிசம் அல்லது நியோ இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதை பாருங்க, பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டிக் பாலிசிஸ். அப்போ இதுல நமக்கு உள்ளது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷார் நம்ம மீது அந்த இம்பீரியலிஸ்டிக் பாலிசிஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மெர்கன்டிலிசத்தை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? பிரிட்டிஷார் முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தப்போ வர்த்தக நடவடிக்கைகள் மூலமாக நம்மகிட்ட அந்த இம்பீரியலிஸ்டிக் கொள்கையை செயல்படுத்தினாங்க. அடுத்த ரெண்டாவது பாருங்க, காலனியலிசம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட், தடையற்ற வர்த்தக செயல்பாடுகளை மேற்கொண்டாங்க. மூணாவது பாருங்க, எரா ஆஃப் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவில் நிறைய முதலீடு பண்ணாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஃபார் காலனி, சர்வதேச அளவுல காலனித்துவத்துக்காக போராட்டங்களை அவங்க மேற்கொள்றாங்க மற்ற பிற காலனிய சக்திகளோடு. இந்த ஸ்டேஜை மேற்கொள்றாங்க. இது அவங்களுடைய இம்பீரியலிஸ்ட் பாலிசியாக சொல்லப்படுது. அப்புறம் பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டுடைய இம்பாக்ட் என்ன, தாக்கங்கள் என்ன, அவங்களுடைய இந்த இம்பீரியலிஸ்டிக் கொள்கையால இந்தியாவிலுடைய விளைவுகள், தாக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பா அது என்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம்? சோசியல் இம்பாக்ட்ஸ் என்ன, எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸ் என்ன, சமூக தாக்கங்கள் என்ன, பிரிட்டிஷாருடைய அந்த காலனித்துவ அந்த இம்பீரியலிச கொள்கையின் காரணமாக இந்தியாவில் நிகழ்ந்த சமூக தாக்கங்கள் என்ன, பொருளாதார தாக்கங்கள் என்ன, அரசியல் தாக்கங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்த மூணாவது டாபிக் என்ன பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய ஆட்சியுடைய துவக்கம், அதனுடைய விரிவாக்கம், அப்புறம் தொகுப்பு, எப்படி இந்தியா முழுக்க கண்ட்ரோல் பண்ணி ஆட்சியை எடுத்தாங்க அப்படின்றது அந்த டாபிக். அப்போ
பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்கொஸ்ட் வெதர் இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல், பிரிட்டிஷார் இந்தியாவை பிடிச்சது தற்செயலாக ஒரு விபத்து மாதிரி நடந்துச்சா இல்லை முன்கூட்டியே திட்டமிட்டு படிப்படியாக இந்தியாவை பிடிச்சாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இது வந்து மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பழைய கேள்வி, யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள். அப்போ பாருங்க ஆக்சிடென்டல், அப்போ படிப்படியாக அவங்க வந்து உண்மையை சொல்லப்போனால் அவங்க வணிக நோக்கத்துக்காக தான் வந்தாங்க. பின்னால் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஆட்சி அவங்க உள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கான்கொஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு வியூவில். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், இல்லை இன்டென்ஷனலாக தான் வந்தாங்க, முழுக்க முழுக்க அந்த மனதோட தான் வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றது உண்டு. இந்த ஐடியாலஜிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த பாருங்க, இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய வெற்றிக்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சக்சஸ் இன் இந்தியா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரிட்டிஷ் சக்சஸ் ஓவர் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே அதையும் பார்க்கணும். அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க பெங்காலில் பேட்டில் ஆஃப் பிளாசி பார்க்கணும், பேட்டில் ஆஃப் பக்சார் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முழுக்க பக்சார் முடிஞ்ச பின்னால அந்த அலகாபாத் ட்ரீட்டி மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ ரெவன்யூ கிடைக்குது, 3 ப்ரொவின்சஸும் கிடைக்குது. அப்புறம் பெங்காலில் டுவெல் கவர்மெண்ட், ரெட்டை ஆட்சி, பப்பெட் கவர்மெண்ட் வச்சுட்டு எப்படி அவங்க படிப்படியாக அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அப்போ அங்கே பார்க்குறோம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஆனா எக்ஸ்பான்ஷன் எங்கெல்லாம் பண்றாங்க பாருங்க, மைசூர்ல ஹைதர் அலி அண்ட் திப்பு எதிராக அவங்க மேற்கொண்டதை ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் 1, 2, 3, 4 4 திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். நல்லா பாருங்க, கர்நாடிக் வார்ஸ் வந்து ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரியில படிச்சிட்டோம். அப்ப இங்க அடுத்து என்ன வருது, ஆங்கிலோ மைசூர் வார்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். மராத்தியர்கள்ட்ட என்ன பண்றாங்க, அவங்க 3 பேட்டில் பாருங்க. ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் அவங்கள சப்சிடரி அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சாங்க. ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், பேஷ்வா அவருடைய அலையன்ஸ் 1, 2, 3 3 ஆங்கிலோ மராத்திய போர்கள் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல மொகல்ஸுக்கு அப்புறம் பெரிய சுப்ரீம் பவராக இருந்தது. மொகல்ஸ் அவங்களுடைய டெக்லைனுக்கு அப்புறம் பெரிய சுப்ரீம் பவராக இருந்தது நார்த் இந்தியாவில் ஒரு வகையில் மராத்தாஸ் தான். இந்த மராத்தா அலையன்ஸ் அவங்கள ஒரு வகையில் இவங்க காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஒய் த மராத்தாஸ் லாஸ்ட், மராத்தியர்களுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன, இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, பார்த்துக்கோங்க. அது மாதிரி பாருங்க ஒவ்வொரு ரீஜியனா பார்க்குறோம். இங்கே ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் பார்த்தோம், அப்புறம் மராத்தா வார்ஸ் பார்த்தோம். பஞ்சாப் ரீஜியன்ல ராஜா ரஞ்சித் சிங் தான் கடைசி ஸ்ட்ரகிள், ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக. அப்போ அவரோட ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர், ஆத்துக்கு அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் எனக்கு அப்படின்ட்டு முதல்ல உடன்படிக்கைக்கு வர்றாங்க, ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர். அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சிக் வார், செகண்ட் ஆங்கிலோ சிக் வார், இந்த 19th செஞ்சுரியில் நடந்த ஆங்கிலோ சீக்கிய போர்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் அண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் முக்கியம். இது வந்து முக்கியத்துவம் கம்மி தான், தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கேட்டதில்லை. ஆனால் வாட் இஸ் வாட்னாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது போர்கள் மூலமாக த்ரூ பேட்டில்ஸ், இதை தவிர த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவை தங்களுடைய கையில அவங்களுடைய ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன் த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ், யாரு, ஆங்கிலேயர்கள். த்ரூ பாலிசி ஆஃப் ரிங் ஆஃப் ஃபென்ஸ், வட்டவேலி கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கை உண்டு பாருங்க. அடுத்ததா சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம் அப்படின்ற திட்டம் உண்டு, ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து. அப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கை, இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் லாரன்ஸ் அண்ட் ஹிஸ் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி, இதெல்லாம் நான் உள்ள பட்டோல் உடச்சி சொல்லலை, என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இதெல்லாம் பிரிட்டிஷார் இந்தியாவில் ஸோ ஃபாலோ பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ், நிர்வாக கொள்கையின் மூலமாகவும் மறைமுகமாக அவங்க பிரின்சிபல் ஸ்டேட்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ பாலிசி ஆஃப் ரிங் ஆஃப் ஃபென்ஸ், அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இடையில பஃபர் ஸ்டேட்டை வச்சு சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுடைய படையை நிப்பாட்டி வைக்கிறது, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ அப்போ வாரிசு இல்லை அப்படின்னா பிரிட்டிஷார் அதை தேசத்தை கையில் எடுக்கிறாங்க. லாரன்ஸ் அண்ட் ஹிஸ் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி, இது அந்த 1857 மியூட்டினுடைய விளைவு. அப்புறம் லிட்டன் அண்ட் ஹிஸ் பாலிசி ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ், அப்போ நாங்கள் தான் பெருமையான ரூலர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க, லிட்டனுடைய பாலிசி எல்லாம் பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்படி அவங்க இந்தியா முழுக்க தங்களுடைய ஸோ ரூலை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற டாபிக்குகளை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்தா பாருங்க ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகள், இதெல்லாம் பழைய டாபிக் தான், ஏற்கனவே இருந்தது தான், மாற்றங்கள் இல்லை. அப்போ இது ஒவ்வொன்றா பார்க்கணும், என்னெல்லாம் பார்க்கணும், என்ன எதிர்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய எதிர்ப்பு, சிவில் அப்ரைசிங்ஸ் பார்க்கணும். அப்புறம் பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பு, அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிளர்ச்சிகள் பார்க்குறோம், சரியா, ரிவால்ட் அதை பார்க்குறோம், சரியா.
அதுக்கப்புறம் பாருங்க ட்ரிபிள் ரிவால்ட்ஸ் பார்க்கணும், பெசன்ட் ரிவால்ட் பார்க்கணும். இது எல்லாம் இந்த அடிப்படையில் பார்க்கணும். தொடக்க கால எதிர்ப்புகள், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள், ஏர்லி அப்ரைசிங், குடிமக்கள் எதிர்ப்பு இருந்துச்சு, பாளையக்காரர்கள் எதிர்ப்பு இருந்துச்சு. அப்படி பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? பிற கிளர்ச்சிகள் இருந்துச்சு, விவசாய கிளர்ச்சிகள் இருந்துச்சு, பழங்குடியின மக்கள் கிளர்ச்சிகள் இருந்துச்சு. இதுல பாருங்க சிவில் அப்ரைசிங்ல சன்னியாசி அப்ரைசிங்ஸ், மெமோரியாஸ் அப்ரைசிங், விழியாநகரம் அப்ரோச். ஸோ அந்த விழியாநகரம் ஆமா அப்ரைசிங்ஸ். அப்புறம் கேரளவர்மா, கேரளால ஆமா ஏமன் வர்மா, சட்டு வர்மாவால காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட கேரளவர்மா. இதெல்லாம் தான் சிவில் அப்ரைசிங்ஸ். சன்னியாசி அப்ரைசிங், மெமோரியாஸ், விழியாநகரம், அதுக்கப்புறம் கேரளவர்மா, இவங்களுடைய அப்ரைசிங்ஸ்லாம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் சிவில் அப்ரைசிங்ஸ். இது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. இதனுடைய வீக்னஸ் என்ன, ஏன் இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி, தட் இஸ் பாலிகார்ஸ் ரிவால்ட். பாளையக்கார அமைப்பு முறைன்னா என்ன நம்ம பார்க்குறோம். பாளையக்கார காக்கத்திய அரசமைப்புகளிலிருந்து பெறப்பட்டு பின்னால் விஜயநகர பேரரசால் அந்த நாயக்க மன்னர்கள் அந்த கொண்டு வந்தது தான் விஸ்வநாத நாயக்கர், அரியநாத முதலியார் இவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பாளையக்கார அமைப்பு முறை. தமிழகம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. இதுல ஏர்லி அப்ரைசிங்ல இந்த பாளையக்கார ரிவாட்ல முதன்மையாக வரக்கூடியது பூலித்தேவர் அவர்கள். அடுத்ததா வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்கெல்லாம் பார்க்குறோம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வேலுநாச்சியார் அம்மையார், ஸோ மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அப்புறம் வேலுத்தம்பி, இவங்களும் பார்க்குறோம். கேரள பகுதியில் திவான் வேலுத்தம்பி. ஏற்கனவே கேரள வர்மாவை பார்த்தோம், இங்கே திவான் வேலுத்தம்பி பார்க்குறோம். இதை தவிர திண்டுக்கல் கோபால் நாயக்கர் உள்ளிட்ட இவங்களையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பாலிகார்ஸ் ரிவால்ட். இப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறது. அடுத்த பாருங்க பிற கிளர்ச்சிகள் என்ன கேட்டினா பரைலி கிளர்ச்சி, கட்ச் கிளர்ச்சி, வஹாபி இயக்கம், குக்கா மூவ்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறோம். அதர் ரிபல்லியன்ஸ் அப்படின்றதுல இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கான்டெக்ஸ்ல ரொம்ப படிச்சிருக்க மாட்டோம்னாலும் இதை லைட்டாக தெரிஞ்சுக்கணும். சரியா? நமக்கு சிலபஸ்ல இதெல்லாம் உள்ள வருது. வகாபி, குக்கா, கட்ச், பரைலி, இதெல்லாம் பார்த்துக்கங்க. அப்புறம் விவசாய கிளர்ச்சிகள் பாருங்க, பாகல்பந்தீஸ், ஃபரைசி, லேட்டர் ஸ்டேஜ்ல மாப்ளா, 1920-21 மாப்ளா. அதுக்கு முன்னால ஒரு பேஸ் நடந்திருக்கு, பாகல்பந்தி, ஃபரைசி அண்ட் மாப்ளா பாருங்க. அப்புறம் பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி பாருங்க. அது பொதுவாகவே பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் நடந்துச்சு. அதோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இதுல பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட், இந்தியாவுடைய மெயின்லேண்ட்ல எங்க இருந்துச்சு, இது மெயின்லேண்ட். அப்புறம் இதை தவிர என்னது, இது வந்து நார்த் ஈஸ்ட், இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. மெயின்லேண்ட்ல நடந்த கிளர்ச்சிகள் என்ன, அப்புறம் நார்த் ஈஸ்ட்ல நடந்த கிளர்ச்சிகள் என்ன. இது மெயின்லேண்ட் அப்படின்னா மெயின்லேண்ட்ல என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சு, தட் இஸ் கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, கோண்டு கிளர்ச்சி, பில் கிளர்ச்சி, ரமோசி கிளர்ச்சி. நார்த் ஈஸ்ட் வடகிழக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னா காசி, சிங்போ, இந்த ரெண்டையும் பார்த்துக்கலாம். காசி, சிங்போ அப்படின்றத பார்த்துக்கலாம். சரியா? இதை ட்ரிபிள் ரிவால்ட்டை பார்க்கணும். இதுல ஈச் டாபிக் ஹாவ் டு பி அப்ரோச். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணி ஆகணும். அதை பற்றிய லிமிட்டட் ஃபேக்ட்ஸாக உங்களுக்கு தெரியணும். சரியா? உங்களால் அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்த பாருங்க சவுத் இந்தியன் ரிபல்லியன். ஆமாம், தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது தென்னிந்திய கழகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது தமிழ்நாடு கான்டெக்ட்ல உள்ளது. நிறைய விஷயங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் இது தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கேட்பாங்க. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி. அப்போ தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் ஒவ்வொரு டாப்பிக்குகளையுமே தமிழ்நாடு கான்டெக்ட்ல என்னன்னு பார்க்கறது. ஆங்கிலோ மைசூர் வாசு தமிழ்நாடு கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணலாம். ஆங்கிலோ தட் இஸ் அந்த பிரெஞ்சு அந்த ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்ற வகையில் நீங்கள் தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஸோ சவுத் இந்தியன் ரெபல்லியன் பாருங்க, தென்னிந்திய கிளர்ச்சி, பாளையக்காரனுடைய செகண்ட் பாளையக்கார வார்னு கூட இதை சொல்லுவோம். பாருங்க அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, மருது பிரதர்ஸ் இதில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அவங்க தான் இதுக்கான ஐடியாலஜி கொடுத்தது சின்ன மருது தான். அப்புறம் இதில் முக்கியமானவங்க யார், திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அண்ட் அதர்ஸ், ஊமத்துறை உள்ளிட்டோர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதற்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ், ஊமத்துறை, திண்டுக்கல் கோபால் நாயக்கர், அதுக்கப்புறம் துண்டாஜி வாக், கேரள வர்மா, எல்லாருமே ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்றாங்க இல்லையா. மணப்பாறை, யாதுல் நாயக்கர், லட்சுமி நாயக்கர், இவங்கெல்லாம் அந்த ஒரு அலையன்ஸ். அந்த ஃபெடரேஷன் என்னன்னு சொல்லணும். அப்புறம் விருப்பாட்சி சதி ஆலோசனை, திண்டுக்கல் பக்கத்துல விருப்பாட்சியில இவங்க கூடி ஒரு பிளான் போடுறாங்க இல்லையா, அது. அப்புறம் ரெவலியன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, தமிழகம் முழுக்க எப்படி பரவுது அப்படின்ட்டு பார்க்கணும். அப்புறம் இதை அடக்குறதுக்காக அக்னியூ என்ன பண்றாரு, அந்த பீரியட்ல அக்னியூ அப்படின்ற பிரிட்டிஷ் அந்த படை தளபதி தான் ஒரு ப்ரொக்ளமேஷனை பண்றாரு. இவங்க பதிலுக்கு என்ன பண்றாங்க, திருச்சி ப்ரொக்ளமேஷன். சின்ன மருது என்ன பண்றாரு, திருச்சி பிரகடனம் அப்படின்றத ரிலீஸ் பண்றாரு. ஆங்கிலேயருக்கான ஒரு வார்னிங். அப்புறம் அதர் பிரின்சிபல் ஸ்டேட்ஸுக்கு ஒரு இது பண்றாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு, பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்னா சேரணும் அப்படின்ட்டு.
திருச்சி பிரகடனம் என்று சொல்லக்கூடிய திருச்சி ப்ரொக்ளமேஷன். அப்புறம் ஃபால் ஆஃப் காளையார் கோயில். கடைசி என்ன ஆகுது? கடைசி பேட்டில் எங்க நடந்துச்சு? காளையார் கோயில் நடந்தது. மருது சகோதரர்கள் அந்த போர்ல வீரமாக போராடி தோற்கடிக்கப்பட்டார்கள். பின்னாளில் திருப்பத்தூரில் தூக்கிடப்பட்டார்கள் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இந்த செகண்ட் அந்த பாளையக்கார ரிபல்லியன் என்று சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் ரிபல்லியனுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன, இதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ், இம்பாக்ட் என்னெல்லாம் வந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கட்டுப்பாடுக்குள்ள போறதுக்கு காரணம் இந்த சவுத் இந்தியன் ரிபல்லியன், அந்த தென்னிந்திய கிளர்ச்சி, அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வெள்ளூர் ரிபல்லியன் நடக்குது. வேலூர் கழகம் என்று சொல்லக்கூடிய வேலூர் கழகம் நடக்குது. இதை சிலபஸ்ல முன்னெல்லாம் அதெல்லாம் உள்ள இருந்துச்சு, இப்ப தனி டாபிக்காவே உடச்சு கொடுத்துருக்காங்க. வெள்ளூர் ரிபல்லியன் 1806. அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதற்கான பல்வேறு காரணங்கள் என்ன, வேரியஸ் காசஸ், எப்படி அது அவுட் பிரேக் ஆச்சு, அந்த கோட்டைக்குள்ள அந்த ரிபல்லியன் எப்படி அவுட் பிரேக் ஆச்சு, அது எவ்வாறு ஒடுக்கப்பட்டது, சிம்பிளா ஒரு நாள்ல ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் எப்படி ஒடுக்கப்பட்டது, அதற்கான ஃபெயிலருக்கான காரணம் என்ன, அந்த ரிபல்லியன் வந்து அந்த வெள்ளூர் படை வீரர்களால், கோட்டையில் இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்களால் நடத்தப்பட்டது தான். அப்போ அதனுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியங்க, கம்பேரிங் இட் வித் 1857 மியூட்டினி. இதுவும் ஒரு வகையில சிப்பாய் கழகம் தான். அப்போ 1857ஓட ஒப்பிடுறப்போ இதை ஒப்பிட்டு பாருங்க. நம்ம சொல்றோம் 1857 கிளர்ச்சியின் முன்னோடி தான் வேலூர் கழகம் அப்படின்ட்டு சொல்றது உண்டு. அப்போ ஏன் தமிழர்களை விடுதலை போராட்டத்தின் முன்னோடி வேலூர் கழகத்தை வந்து சொல்லுவாங்க. இப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய சொல்றாங்க, ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க பார்க்கணும். வேலூர் மியூட்டினியையும் அந்த 1857 மியூட்டினியையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வெள்ளூர் மியூட்டினுடைய கான்சிக்வன்சஸ், என்னென்ன மாற்றங்கள், விளைவுகள் வந்துச்சு. வில்லியம் பெண்டிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சொந்த நாட்டுக்கு திரும்ப ரீகால் பண்ணிட்டாங்க. சரியா, இப்படி நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். வெள்ளூர் ரிபல்லியன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு சிப்பாய் மியூட்டினி 1857. சிப்பாய் கழகம் 1857. அடுத்த டாபிக் அதுதான். பாருங்க, சிப்பாய் கழகம் பாருங்க 1857. அதற்கான காரணங்கள் என்ன, காசஸ், அதையே எப்படி பார்க்கணும், என்ன கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். எக்கனாமிக் காசஸ், பொருளாதார காரணங்கள் என்ன, இதெல்லாம் தனித்தனியா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்த காரணங்களையும் 10 பாயிண்ட் படிச்சு வச்சிருக்கீங்கன்னா இதுல எக்கனாமிக் காசஸ் மட்டும் என்ன, அரசியல் காரணங்கள், பொலிட்டிக்கல் காசஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக காரணங்கள் என்ன, சமூக மற்றும் மத காரணங்கள் என்ன, இப்படி உடைச்சு பார்க்கணும். உடனடி காரணம் என்ன, ஆமா அந்த என்ஃபீல்டு துப்பாக்கிகள் தான் காரணம், இம்மீடியட் ரீசன்ஸ். அப்புறம் இது எப்படி பிகின் ஆகுது, மங்கள் பாண்டே எப்படி அந்த ஸ்பார்க்குக்கு காரணமானார், மீரட்டுக்கு எப்படி போறாங்க, அப்புறம் டெல்லிக்கு எப்படி வராங்க, ஜான்சி, நாக்பூர் எப்படி பரவுது, கான்பூர் எப்படி பரவுது அப்படின்றத பார்க்குறோம். ஸ்ப்ரெட் ஆஃப் தி ரிவால்ட். அப்புறம் ஒவ்வொரு சென்டர்ஸ் என்ன நம்ம பார்க்குறோம். பேரக்பூர், மீரட், டெல்லி, கான்பூர், ஜான்சி, அவுத், ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்குறோம். மங்கள் பாண்டே, அப்புறம் அயோத்தியில பேகம் ஹசரத் மஹால், அப்புறம் கான் பகதூர், அது எங்க மீரட்ல இருந்து ஆரம்பிச்சு டெல்லி போறாரு. கொன்வர் சிங் பீகார்ல, அப்புறம் ராணி லட்சுமிபாய் ஜான்சில, தாந்தியா தோப் மற்றும் இவங்கெல்லாம் பின்னால லட்சுமிபாயோட சேர்ந்துக்கிறாங்க. இவங்க மகாராஷ்டிரா பகுதி, பின்னால அங்க போயிடுறாங்க, கான்பூர் போறாங்க. ரைட். அப்போ இது ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள எமினன்ட் லீடர்ஸ் என்ன, அப்புறம் இது எப்படி சப்ரஸ் ஆகுது, சப்ரஷன் ஆஃப் ரிவால்ட் எவ்வாறு ஒடுக்கப்படுது. அப்ப யார் ஒடுக்குறாங்க, ஹக்ரோஸு, ஹேவ்லாக்கு நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் போய் கண்ட்ரோல் பண்றாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த கிளர்ச்சியை ஒடுக்குறதுல. ஒய் த ரிவால்ட் ஃபெயில்டு, இந்த கிளர்ச்சியுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன. அடுத்ததா பாருங்க, இதுல எப்படி இதுல பாருங்க, ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி ஃபேக்டர். உண்மையில சொல்ல போனா 1857 முட்டினில இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா இருந்து போராடினாங்க. அதான் பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ அந்த யூனிட்டி ஃபேக்டர் எந்த அளவுக்கு இதனுடைய பெரிய அதோடைய சிறப்புக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்த ரிவால்ட்டுடைய நேச்சர் என்ன, ரிவால்ட்டுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, இதனால நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, அதான் முக்கியத்துவம். அப்புறம் இது முடிஞ்ச பின்னால ஒயிட் மியூட்டினின்னு ஒன்று உண்டு. அந்த வெள்ளை படை வீரர்கள் கிளர்ச்சி பண்றாங்க அவங்க தங்களுடைய டிமாண்ட்ஸுக்காக. சரியா, அவங்கள 2 பிரிவு இருந்தாங்க. அப்போ அந்த பாரபட்சம் இருக்கக்கூடாதுன்ட்டு தங்களுடைய உரிமைகளை கேட்டு ஆங்கிலேய படை வீரர்களே ஒரு கிளர்ச்சி பண்றாங்க ஆங்கிலேய நிர்வாகத்துக்கு எதிராக. அது ஒயிட் மியூட்டினி. இது பீரியட் முடிஞ்ச பின்னால அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். இதுல வந்துட்டு அடுத்ததா பாருங்க, வந்தாச்சு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்தாச்சு, இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது வந்தாச்சு. காங்கிரஸுடைய செயல்பாடு தான் உண்மையை சொல்ல போனா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது சின்ன சின்ன அமைப்புகள் இருந்துக்குனாலும் காங்கிரஸுடைய செயல்பாடு தான் விடுதலை போராட்ட வரலாறு. அப்போ
காங்கிரஸ் ஃபார்மேஷன்லேருந்து நேஷனல் மூவ்மெண்ட் வரைக்கும் இது பார்ஷியலாக மறைமுகமாக சொல்கிறாங்க. ஐஎன்எம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு முன்னாலே சில அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக மெட்ராஸில் நம்ம பார்க்குறோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை சுதேச சங்கம் 1852, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, இதெல்லாம் இதே மாதிரி பெங்கால் ஜமீன்தார் அசோசியேஷன், இதை போன்ற அமைப்புகள் காங்கிரஸுக்கு முந்தைய அமைப்புகள் என்னெல்லாம் இருக்கு இந்த கொடுக்குறாங்க பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்தியா லீக், மெட்ராஸ் மகாஜன சபா, பூனா சர்வஜனிக் சபா உள்ளிட்ட அந்த அமைப்புகளை பார்க்கணும். நிறைய அமைப்புகள் இருக்கு எட்ஸெட்ரா பாருங்க. அப்புறம் காங்கிரஸ் ஃபார்மேஷன், பம்பாயில அந்த காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. அதுக்கு முன்னாலே சென்னையில் அதுக்கு முந்தின வருஷம் பிளான் பண்ணுறாங்க. மദ്രാஸ் மகாஜன சபாவோடு இணைந்து செயல்படுறாங்க. அப்போ காங்கிரஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அவருடைய ஃபவுண்டேஷன் தியரிஸ் என்ன, சேஃப்டி வால் தியரி, பாதுகாப்பு வாழ்வு கொள்கை, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய தொடக்க கால இலக்குகள் நோக்கங்கள் என்னவாக இருந்தது அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ். ஆமாம், 1885 பாம்பே, 1886 கொல்கத்தா, 1887 சென்னை, 3 கான்ஃபரன்சஸ். அதனுடைய முக்கியம் என்ன அப்படின்றத 3 செஷன்ஸையும் நம்ம பார்க்கறது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரலாறோடு சேர்த்து இதை இன்னும் கொண்டு போகணும். காங்கிரஸுடைய முக்கிய தலைமைகள், முக்கிய மாநாடுகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்லேயும் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சூரத் ஸ்பிளிட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ பேக்ட் இருக்கு. அப்புறம் கயா காங்கிரஸ் செஷன் இருக்கு. அதுக்கப்புறம் காந்தி தலைவராக இருந்த காங்கிரஸ் செஷன். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அப்புறம் 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன். அப்புறம் 1931 காங்கிரஸ் அந்த கராச்சி, 1938 திரிபுரா, அப்புறம் ஹரிப்பூர் காங்கிரஸ் செஷன் அண்ட் திரிபுரா அந்த காங்கிரஸ் செஷன். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய முக்கிய முடிவுகள் எடுத்தது அப்படின்ற அடிப்படையில் ஜென்ரலாக இப்படியும் போகலாம். சரியா, காங்கிரஸ் ஆஸ்பெக்ட்ல இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மாடரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ மிதவாதிகள் மற்றும் அந்த தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். மாடரேட்ஸ், எரா ஆஃப் மாடரேட்ஸ் 1885 1905 வரைக்கும் எரா ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய பங்களிப்பு என்ன? அப்போ மிதவாதிகள்னா யாரு, மாடரேட்ஸ்னா யாரு, அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் மீதான மதிப்பீடு என்ன, எவாலுவேட் பண்ணி சொல்லணும். அவங்க பெரிய அளவில் சக்சஸ் பண்ணலை இல்லையா? ஆமாம், 1885 1905 வரைக்கும் அதில் முக்கிய லீடர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, WC உமேஷ் சந்திர பானர்ஜி, இவங்களெல்லாம் பார்க்குறோம். இவங்கெல்லாம் ஏர்லி மாடரேட்ஸ். அந்த மாடரேட்ஸு அவங்களுடைய பாலிசிஸ் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அப்போ அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய ஏர்லி எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருந்துச்சு. சரியா, அவங்க பெரிய அளவில் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எந்த வகையில் அந்த பிரிட்டிஷார் அக்செப்ட் பண்ணாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் மீதான மதிப்பீடு என்ன, எவாலுவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக பாருங்க, இவங்க முடிஞ்ச பின்னால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் growth ஆஃப் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டாங்க. மிலிட்டன்ட் நேஷனலிசம்னே அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிஸ்ட் தான் சொல்கிறோம். ஏன் அவங்க வளர்றாங்க, இது நிறைய முறை கேள்வியாக கேட்டிருக்காங்க. மாடரேட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிசம் நோக்கி நேஷனல் மூவ்மெண்ட் நகருது, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் இட் க்ரோ, அப்புறம் அதுதான் சுதேசி மூவ்மெண்ட்டாக இதாகுது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதனால சுதேசி மூவ்மெண்ட் தீவிரமாகுது. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, உடனே டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதான் என்னது, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இந்துக்களையும் முஸ்லீம் பிரிக்கக்கூடிய சதி தான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. லார்ட் கர்சான் வர்றாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரோக்ராம், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா அதுதான் சுதேசி மூவ்மெண்ட். இது மாதிரி போக ஆரம்பிக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதில் சூரத் ஸ்பிளிட் நடக்குது. 2 பேருக்குள்ள வேறுபாடுகள் என்ன, இவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, இவங்க எமினன்ட் லீடர்ஸ் யாரு, இவங்களுடைய எமினன்ட் லீடர்ஸ் யாரு, இவங்க அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க அப்ஜெக்டிவ் என்ன, இவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன, அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்ட்டு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள், மிதவாத செயல்பாடுகள் மற்றும் தீவிரவாத செயல்பாடுகள். அடுத்த பாருங்க, யார் வந்துட்டா, பயங்கரவாத செயல்பாடுகள் வந்துட்டாங்க. டெரரிசம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பேட்ரியாட்டிசம். பாருங்க, இந்திய அந்த தியாக வரலாறுல பயங்கரவாத செயல்பாடுகள், அந்த அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதை பொதுவாக 2 பேஸா பார்க்கலாங்க. பயங்கரவாத செயல்பாடுகளை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை ஒட்டி நடந்தது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 1908 ஆரம்பிச்சு 1908 1924 ஆரம்பிச்சிருது. 1914, 15, 16 வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பேஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1925 ஆரம்பிச்சு 1932 இந்த பீரியடை எடுத்துக்கலாம். இப்படி 2 பேஸாக நடந்துச்சு. ரீஜியன் வைஸ் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா பெங்கால் ரீஜியன், பஞ்சாப் ரீஜியன், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இந்த 3 தான் முக்கியமாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டையும் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். நிறைய நடந்திருக்கு அப்படின்றதால நம்ம 4 ப்ரொவின்சஸ் வைஸும் நம்ம இந்த டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ பாருங்க, அந்த வகையில் தான் அங்கே உடச்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் பாருங்க, நம்ம சொன்ன 1905 ஆரம்பிச்சு 1914, 15 வரைக்கும் ஒரு 10 வருஷமா எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப்
டெரரிசம் மூவ்மெண்ட்ஸ், அதற்கான காரணங்கள் என்ன, காசஸ், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அது எவ்வாறு ஒடுக்கப்பட்டது, ஜென்ரலா பாக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு ரீஜியனா பாக்குறோம். பெங்கால்ல யார் இருந்தா, அனுஷீலன் சமிதி. அதுக்கப்புறம் அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், அதுலதான் இவங்க எல்லாம் இதாகிறாங்க. யாரு, அரவிந்தோ கோஷ், இவங்களெல்லாம் அந்த அலிப்பூர் சதி வழக்கு அப்படின்றதுதான் உள்ளதுல பாக்குறாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் பேஸ்ல பெங்கால் ரீஜியன்ல நடந்தது. அனுஷீலன் சமிதி, அலிப்பூர் சதி வழக்கு, அப்போ அரவிந்த் கோஷ் இவங்களெல்லாம் பாக்குறோம். அடுத்த பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரீஜியன், இதுல மித்ரமேளா நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அபினவ் பாரத் சங்கா, இதெல்லாம் தொடக்க கால அமைப்புகள். வீர் சவார்கர் அவருடைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த அமைப்புகள். அப்புறம் பஞ்சாப் ரீஜியன்ல பாருங்க, ராஷ் பிகாரி போஸ், அந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் பேஸ். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஸ்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பாரத் மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேசு ஐயர், அப்புறம் யாரு, வாஞ்சிநாதன் நம்ம பாக்குறோம். இவங்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பேஸ்ல உள்ளவங்க. சரியா, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த ஆஷ் மர்டர் என்ன, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த பாரத மாதா சங்கத்துடைய முக்கியமான ஆக்டிவிட்டி என்ன, ஆஷ் மர்டர் நம்ம பாக்குறோம். அடுத்தா பாருங்க, அப்ராட், வெளிநாடுகள்ல இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்துச்சு. குறிப்பா யூஎஸ்ஏல என்னது, காதர் பார்ட்டி நம்ம பாக்குறோம். காதர் பார்ட்டி அவங்களுடைய அந்த கமா கட்டமாறு இன்சிடென்ட் பாக்குறோம், அந்த கப்பல் சம்பவத்தை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் யூரோப்ல, இது யூஎஸ்ஏல, யூரோப்ல என்ன, பெர்லின் மூவ்மெண்ட், பெர்லின் கமிட்டி அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இவங்களோட சப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ M10 அப்படின்ற ஷிப்ல வந்து பிரிட்டிஷாருக்கு த்ரெட்டனிங் விடுத்த நாஞ்சில் பகுதியை சேர்ந்த M10 செண்பகராமன் அவரை நம்ம பாக்குறோம். அப்புறம் பாரிஸ் குரூப், பாரிஸ் பகுதியிலிருந்து நம்ம ஆளுங்க சில முயற்சிகளை பண்றாங்க. அப்புறம் சிங்கப்பூர் மியூட்டினி, இதெல்லாம் பாக்குறோம். அப்ப இவங்களை சப்ரஸ் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னது, ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டத்தையே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஸ். சரியா, இப்போ பேஸ் அடிப்படையில் 1905 எடுத்துக்கலாம். 1905 1915 வரைக்கும் ஒரு 10 வருஷம். 1908க்கு அப்புறம் தான் இவங்க தீவிரமாகறாங்க. 3 ரீஜியன் பிளஸ் தமிழ்நாட்டையும் சேர்த்து. அப்போ பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தட் இஸ் பெங்கால், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு, இந்த 4 கான்டெக்ட்ல நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் பார்க்குறோம். 1925 இருந்து ஆரம்பிச்சு 1932-33 வரைக்கும் இந்த பேஸ், செகண்ட் பேஸ். அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்க தீவிரமாகறாங்க. அது 1924ஓட வலுவிழக்க தொடங்குது. அப்போ 1922லேயே முடிஞ்சிருது, 22 அப்புறம் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் இவங்க செகண்ட் பேஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தாக்கங்கள் தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தி நிப்பாட்டினதும் இது ஒரு செகண்ட் பேஸுக்கு காரணம். பஞ்சாப் ரீஜியன்ல பகத்சிங் இவங்களெல்லாம் பார்க்குறோம், அவருடைய கூட்டாளிகளை பார்க்குறோம். உத்தரப்பிரதேசில் பார்க்குறோம், சந்திரசேகர் ஆசாத், இந்த ரீஜியனில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய அமைப்பு தான் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பை பார்க்குறோம். அவங்களுடைய செயல்பாடு தான் ககோரி ரயில் கொள்ளை, ககோரி ராப்ரி, அதை பார்க்குறோம். பகத்சிங் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுக்தேவ், ராஜ்குரு இவங்கள பார்க்குறோம். அவங்களுடைய முக்கிய ஆக்டிவிட்டி சாண்டர்ஸ் மர்டர், சாண்டர்ஸ் படுகொலை. அப்புறம் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றத்தின் மீது வெடிகுண்டு வீசினதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வங்காள பகுதியில் இது ரொம்ப முக்கியமானதுங்க, சிட்டகாங் ஆர்மரி ரெய்டு பண்ணவர் யாரு, சூர்யா சென், கல்பனா தத் உள்ளிட்ட அந்த முக்கிய அந்த செயல்பாடுகளை பார்க்குறோம். சிட்டகாங் கிழக்கு வங்க பகுதியில் அதை பார்க்குறோம். அப்புறம் ஐடியாலஜிக்கல் ரீதிங்கிங், இவங்களோட ஐடியாலஜிக்கல் ரீதிங்கிங்கை நம்ம பார்க்குறோம். அப்போ இது பெரிய ஏரியா தான் டெரரிசம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பேட்ரியாட்டிசம். ஒவ்வொரு பேஸாக நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. இதை பற்றி என்னன்னா தெரிஞ்சுக்கணும். சிக்னிஃபிகண்ட் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்க்குறோம். பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அப்போ கல்ச்சுரல் ரிவைவலிசம் அப்படின்ற வகையில் தாகூருடைய கான்ட்ரிபியூஷன் முக்கியமானது. அந்த வகையில் பாருங்க, ஸோ தேசிய கீதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸோ நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் நேஷனலிசம் ரிவைவ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அந்த வகையில் ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்துறோம், நம்ம சிலபஸ்லேயே கொடுக்குறாங்க. அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காரு. நமக்கான எஜுகேஷன் பாலிசிலாம் ஃப்ரேம் பண்ணல முக்கிய கான்ட்ரிபியூஷன். ஸோ விடுதலை போராட்டத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கேட்டிருக்காங்க. அப்புறம் காந்தி தான் உண்மையை சொல்லப்போனால் 1917 ஆரம்பிச்சு 1947 வரையிலான இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் காந்தி தலைமையில தான் நடந்துச்சு. காந்தியன் எரா அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோம். அப்ப இது ஒவ்வொன்றையும் காந்தியை தொடர்படுத்தியே கேட்பாங்க. ரவுலட் சத்தியாகிரகா ஆகட்டும், அதுக்கப்புறம் கிலாஃபத் மூவ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸோ 1932 தட் இஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் சட்டமறுப்பு இயக்கம் ஆகட்டும், அதுல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் ஆகட்டும், காந்தி இர்வின் பேக்ட், அப்புறம் காந்தி அம்பேத்கர் பேக்ட் ஆன பூனா பேக்ட், இது எல்லாமே காந்தியை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப்புறம் 1940 அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் மிஷன் அவர் ரிஜெக்ட் பண்றாரு. போஸ்ட் டேட்டட் செக், பின் தேதியிட்ட காசோலையும் ரிஜெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் அப்புறம் கம்யூனலிசம் அப்போ அவருடைய செயல்பாடுகள் அப்படின்ற அடிப்படையில்
டில் இண்டிபெண்டன்ஸ் முழுக்க இது காந்தியின் எரா தான். காந்தி இல்லாம இந்திய விடுதலை போராட்டம் இல்லை. அவருடைய ஏர்லி அஜிடேஷன்ஸ் அந்த பாக்குறோம். சம்பரான் சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் கேத்தா சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் அகமதாபாத் அந்த லேபர் ஸ்ட்ரைக், இதெல்லாம் வந்து அவருடைய ஏர்லி போராட்டங்கள். அப்புறம் ரவுலட் சத்தியாகிரகத்தில் அவருடைய பங்களிப்பு. அப்புறம் நான் கோஆபரேஷன் பிளான் பண்ணி கொடுத்ததே அவர் தான். அப்புறம் சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள், அப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம், இதெல்லாம் அவருடைய ஐடியாலஜி. காந்தி இர்வின் பேக்ட், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இதன் மூலமாக கலந்துக்கிறாரு, அது அவருடைய செயல்பாடு. பூனா பேக்ட், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்புறம் பாருங்க இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், காந்தி நேரு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ். நேரு வந்து அதனுடைய அரசியல் வாரிசாக அறிவிக்கிறார் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ காந்தி நேருக்குமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் நிறைய உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் உண்டு. ஸோ தேசப்பிதா அப்படின்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, நேதாஜின்னு சொல்றாங்க. பட் ஆனாலும் ரெண்டு பேருக்கு இடையில ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ். காந்தி வர்சஸ் சுபாஷ் சந்திர போஸ், காந்தி வர்சஸ் அம்பேத்கர், காந்தி வர்சஸ் அம்பேத்கர். வர்சஸ் வேண்டாம், காந்தி அண்ட் அம்பேத்கரை கம்பேர் பண்ணி பாருங்க. அம்பேத்கர் இந்த இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இந்த கான்டெக்ட்லயும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் காந்தி அண்ட் கிரிப்ஸ் ப்ரொபோசல்ஸ், அதை ரிஜெக்ட் பண்றாரு. காந்தி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, டூ ஆர் டை அண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அவருடைய ரெசல்யூஷன் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் காந்தியும். அப்புறம் காந்தி பார்ட்டிஷன், அதெல்லாம் காந்தியை வச்சு பார்க்குறோம். அப்போ காந்தி இன் டீட்டெயிலில் நீங்கள் காந்தி அப்ரோச் பண்ணணும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அவரை பார்க்கணும். ஜென்ரல் கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸுடைய இனிஷியேட்டிவ்ஸ், பிரசன்ட் சினாரியோல சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கியத்துவம் பெறார். அப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன. ஸோ டுவர்ட்ஸ் நிறைய கான்டெக்ட்ல கேட்கலாம். அம்பேத்கரை பத்தி கேட்டானா எல்லா கான்டெக்ட்லையும் கேட்கலாம். இந்தியன் எக்கானமிக்கு அவருடைய ரைட்டிங்ஸ் அண்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸுக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன், லா மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் இதாக இருக்காரு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அந்த லேபர் பார்ட்டி வச்சிருக்காரு. இந்த ஆஸ்பெக்ட்லாம் போகலாம். அப்போ எல்லா அவருடைய பொருளாதார பங்களிப்புகள், அரசியல் பங்களிப்புகள், சமூக பங்களிப்புகள் அப்படின்ற வகையில் அவர் தவிர்க்க முடியாத மனிதர். ஸோ பாரத ரத்னா அம்பேத்கர் அவர்கள். அப்புறம் வல்லபாய் பட்டேல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக இந்தியாவின் இரும்பு மனிதர் தான். இந்தியா ஒருங்கிணைக்கிறதுல அவருடைய பங்களிப்பு இதை முக்கியமாக கேட்பாங்க. நேஷனல் மூவ்மெண்ட்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத தாண்டி இந்தியாவை ஒருங்கிணைச்சிருக்காரு. சரியா? ஆமா, ஸ்டாச்சு ஆஃப் அந்த யூனிட்டி அப்படின்னே சொல்றோம். இந்தியாவை ஒருங்கிணைச்சதுல வல்லபாய் பட்டேலுடைய பங்களிப்பு, பிரின்சிபல் ஸ்டேட்ஸை இது பண்றது, மிரட்டி அக்யூசேஷன், ஸோ பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக அவர் என்ன பண்ணாரு, இந்திய தேசத்தை கட்டமைச்சு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வகையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில கேட்பாங்க. ஸோ அடுத்தா பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் 1773 to 1950. பாருங்க, அரசியலமைப்பு வளர்ச்சி, இது பாலிட்டியில அப்படின்றத தாண்டி மாடர்ன் இந்தியாவும் பாலிட்டி இன்டர்லிங்க்டு தாங்க. மாடர்ன் இந்தியாவும் பாலிட்டி இன்டர்லிங்க்டு தான். அப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மறுநாள் பாலிட்டிக்கு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாடர்ன் இந்தியாலே கேட்டுருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ரெடி ஆகணும். ஸோ பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸா பார்க்கலாம். அரசியலமைப்பு வளர்ச்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் 1773 ஆரம்பிச்சு 1857 வரையிலான பீரியட். இதில் முக்கியமான ஆக்ட் என்ன? முக்கியமான ஆக்டுங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் கேட்பாங்க. தெரியும், எல்லா கான்டெக்ட்லையும் பார்க்கணும். அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அது கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன, காசஸ் என்ன, அதில் உள்ள இம்யூனியன் ஃபீச்சர்ஸ் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள டிஃபிகல்டிஸ் என்ன, அது வந்து அதில் உள்ள டிஃபெக்ட்ஸ் என்ன, குறைபாடுகள் என்ன இருந்துச்சு, மெஷர்ஸ் டேக்கன் என்ன, இப்படி இதை எல்லா கான்டெக்ட்லையும் பார்த்துக்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட், பிட் இந்திய சட்டம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1793 ஆக்ட் உண்டு, அது ரொம்ப முக்கியம் இல்லை. சார்ட்டர் ஆக்ட் லிமிட்டடாக பார்த்துக்கோங்க. பட்டய சட்டம் 1813, கல்விக்கு இவ்வளவு ஒதுக்குனாங்க. இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் இருக்கும் பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் ஒரு லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் முக்கியம். குறிப்பாக ரெகுலேட்டிங் ஆக்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கணும். சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பிரிட்டிஷ் கிரவுன் ரூலுக்கு அப்புறம் உள்ள ஆக்ட் என்ன, இது ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இந்திய அரசாங்க சட்டம், குட் கவர்னன்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ்க்கு இதான் காரணம். எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியம். ரெகுலேட்டிங் ஆக்ட் மாதிரியே இதுவும் ரொம்ப முக்கியமான ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்ல இருந்து கிரவுன் ரூலுக்கு மாத்தினது இதான். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் பண்ணாங்க. 1857 மியூட்டினிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்துக்கு இதான் காரணமாயிருக்கு. அப்புறம் கவுன்சில் ஆக்ட் லைட்டா பார்த்துக்கோங்க. 92 லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து இது முக்கியம், மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இது எல்லாமே முக்கியம் தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அப்போ ரொம்ப முக்கியம்னா ரெகுலேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் 1858, அதுக்கப்புறம் இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். எது? 1935 ஆக்ட். இது
சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு கூட சொல்றது உண்டு. ஸோ முக்கியமான சட்டம். ஏன்னா இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய போர்ஷன் இதுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? அப்போ இதை பார்க்குறோம். அப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான், தட் இஸ் ஜூன் 3 பிளான். அதன் அடிப்படையில் வந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியாவுடைய பார்ட்டிஷனுக்கு காரணமான ஆக்ட், இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு காரணமான ஆக்ட் என்னதுதான்? இந்திய விடுதலை சட்டம். இதுவும் முக்கியமான சட்டம். அப்போ இதுதான் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். இதை நம்ம பார்த்தாகணும். அடுத்து பாருங்க, செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஃபைனல் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். இரண்டாம் உலக போர், அதன் அடிப்படையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அதான் பார்க்குறோம். இரண்டாம் உலக போரை நம்ம பார்க்க போறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வேர்ல்ட் வாரை நம்ம பார்க்குறோம். நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்க்கல, இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்குறோம். அந்த செகண்ட் வேர்ல்ட் வாரை யூட்டிலைஸ் பண்ணி இந்தியன் ஃப்ரீடத்துக்காக நம்ம என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம், நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணோம், என்னென்ன அஜிடேஷன் பண்ணோம். செகண்ட் வேர்ல்ட் வார் அங்கே ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், காங்கிரஸ் வந்து மீட்டிங் போட்டு என்ன பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதா, அப்போஸ் பண்ணுறதா, நடுநிலை வைக்கிறதான்ட்டு இது பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரதா கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ஆகஸ்ட் ஆஃபர் அவர் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரிப்ஸ் ப்ரொபோசல் வருது, அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை நடத்துகிறாங்க. அப்புறம் வேவல் பிளான் வருது, கேபினட் மிஷன் பிளான் வருது. இது எல்லாமே செகண்ட் வேர்ல்ட் வார் பீரியடில் நடந்தது தான். ஸோ அப்போ செகண்ட் வேர்ல்ட் வாரை அதை ஒரு நெருக்கடியாக கொடுத்து அதன் அடிப்படையில் நமக்கான ரைட்ஸை, நமக்கான இண்டிபெண்ட்டை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் நேஷனலிஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன? காங்கிரஸ் ரிசர்வேஷன். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 1935 ஆக்ட் அடிப்படையில் 1937 நடந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரூலிங் பண்ணுறாங்க. 1937 39 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அடுத்த காந்தி அண்ட் போஸ் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இந்த பீரியட்ல தான் வருது. ஆமாம், இந்த பீரியட் யூட்டிலைஸ் பண்ணி விடுதலை வாங்கணும் அப்படின்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறாரு. காந்தி என்ன பண்ணுறாரு, காந்தி இல்லை இந்த பீரியட்ல பிரிட்டிஷாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இருந்து நம்ம அதுக்கப்புறம் விடுதலை வாங்கிக்கலாம் அப்படின்றது காந்தியோட ஐடியாலஜியாக இருக்குது. அப்புறம் வார்தா மீட்டிங், இதன் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வார்தாவில் காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. ஸோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணி பேட்டிலில் வேர்ல்டு வாரில் சப்போர்ட்டை வாங்குறதுக்காக லின்லித்கோ கொடுக்குறது தான் ஆகஸ்ட் ஆஃபர். அது என்னென்னா கொடுத்தாரு. இது போதாது அப்படின்றக்காக இவங்க நடத்தினதா என்னது, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஆச்சாரியா வினோபா பாவே முன்னிலைப்படுத்தி காந்தி நடத்துனது தனிநபர் சத்தியாகிரகம். அப்புறம் இந்த பீரியட்ல தான் நேரு ஆஸ் எ சக்சஸர், தன்னுடைய வாரிசாக, அரசியல் வாரிசாக நேருவை அறிவிக்கிறார் காந்தி. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. கிரிப்ஸ் மிஷன், திரும்ப இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நேருடைய நண்பரான கிரிப்ஸ் அனுப்பி வைக்கிறார். கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனா அது வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்ட்டு காந்தி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரால் தொடங்கப்பட்டதான் அந்த பாம்பே காங்கிரஸ் செஷன், டூ ஆர் டை, குவிட் இண்டியா மூவ்மெண்ட். அதுல காந்தி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, காந்திஜிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிஸ் டிசிபிள்ஸ் எல்லாரும் கொடுக்குறாரு. பொதுமக்களுக்கு என்ன பண்ணுங்க, விவசாயிகளுக்கு என்ன பண்ணுங்க, மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அதை பார்க்கணும். அப்புறம் கிட்டத்தட்ட அந்த செகண்ட் வேர்ல்ட் முடிகிற ஸ்டேஜில் நமக்கு ரைட்ஸை கொடுக்கறதுக்கு பிரிட்டிஷ் முடிவு பண்ணுறப்போ நமக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்போ ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை இருந்துச்சு. ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ராஜாஜியால் முன்வைக்கப்பட்டது தான் சிஆர் ஃபார்முலா. சரியா? ஆமாம், இரு தேசங்கள் ஆனால் ஒரே மைய அரசு அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வரப்பட்டது. அது வந்து பின்னால் ஜின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்புறம் தேசாய் லியாகத் பேக்ட், காங்கிரஸுடைய லீடரான தேசாயும் முஸ்லீம் லீக்களுடைய லீடரான லியாகத் அலிகானும் தற்காலிகமாக ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. பின்னால வேவல் பிளானாக இது ரிலீஸ் ஆகுது. வேவல் திட்டம் அப்படின்னா என்ன, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, காசஸ் என்ன, அதோடைய இமினன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, அதெல்லாம் பாருங்க. இந்த பீரியட்ல செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ இன்னொரு வகையான முயற்சியை மேற்கொள்றாரு. ஒரு இராணுவத்தையே கட்டமைச்சு பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட முடிவு பண்றாரு ஐஎன்ஏ ராணுவமும் சுபாஷ் சந்திர போஸும். ரொம்ப முக்கியமான டாபிக். அப்புறம் போஸ்ட் வார் நேஷனல் சினாரியோ, போர் முடிந்த பின்னால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏ விசாரணை நடக்குது. சுபாஷ் சந்திர போஸோடு இணைந்து போரிட்ட வீரர்களை கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான குற்ற விசாரணை நடக்குது, ஐஎன்ஏ ட்ரையல். ஸோ அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நாவல் மியூட்டினி, கடற்படை கழகம் பம்பாய் பின்னால பரவுது. ஒவ்வொரு பகுதியிலையும் பிரிட்டிஷ் கடற்படையில் இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள் கிளர்ச்சி பண்றாங்க. ஸோ அப்போ பின்னால அடுத்து சமரசம் பேசி இந்தியாவுக்கு அதிகாரத்தை மாத்துறதுக்காக கேபினட் மிஷன் பிளான் வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் பண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க. ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. ஆனாலும் கம்யூனல் ஹாலோகாஸ்ட் நடக்குது, மத கலவரங்கள் நடக்குது. ஸோ இந்த பீரியட்ல ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பாருங்க, ஸ்ப்ரெட் ஆஃப் கம்யூனலிசம் இன் இந்தியா, இந்தியாவில் வகுப்புவாத செயல்பாடுகள், வகுப்புவாத மோதல்கள் நடக்குது. இதைத்தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஃபைனல் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். அடுத்ததா பாருங்க, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பிரிவினை. இந்திய பிரிவினைக்கு வந்தாச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற போர்ஷன், இந்திய பிரிவினை. பாருங்க, இந்திய பிரிவினை
முக்கிய காரணம் என்ன, growth ஆஃப் இந்தியன் கம்யூனலிசம் தான். இந்தியாவில் வகுப்புவாதத்துடைய வளர்ச்சி தான் காரணம். எப்படி வளருது அப்படின்ற ஹிஸ்டரியை பார்க்குறப்போ டிவிடெண்ட் ரூல் பாலிசி 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லே ஆரம்பிச்சிட்டார். யாரு? ஆமாம், கர்சான் ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் இவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா நம்ம இது பண்ண முடியாதுன்ட்டு அதுதான் பின்னால் பிரிவினையாக வெடிக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல இருந்து தான் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு லீடு கிடைக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுது, இவங்களும் தீவிரமாகறாங்க. ஹிந்து மகாசபா மற்றும் RSS உடைய ஃபார்மேஷன் அது வந்து பின்னால் லீட் பண்ணுது. அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா லக்னோ பேக்ட், காங்கிரஸே என்ன பண்ணுறாங்க, இந்த கம்யூனலிசத்தை ரெகக்னைஸ் பண்ணுறதாக அந்த லக்னோ பேக்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைநேஷன் தியரி வர ஆரம்பிக்குது. தனி நாடு அப்படின்ற டிமாண்ட் அப்பப்போ வர வைக்கிறாங்க. ஸோ 1940 லாகூர் அந்த மீட்டிங்லேயே சொல்கிறார், ஜின்னா வந்து டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் அப்படின்றத ஜின்னா முன்வைக்கிறாரு. அப்புறம் சிஆர் ஃபார்முலா சமரசம் பண்ணுறதுக்காக சிஆர் ஃபார்முலா கொண்டு வந்தாலும் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. வேவல் பிளான முஸ்லீம் லீக்குடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, கம்யூனல் ஹாலோகாஸ்ட் வந்துடுது. ஸோ கம்யூனல் ஹாலோகாஸ்ட் என்ன ஆகுது, இந்து முஸ்லீம் பிரச்சனையாக வருது. டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ட்டு ஜின்னா அனௌன்ஸ் பண்ணி மதக்கலவரத்தை தூண்டி விடுறாரு. இடைக்கால அரசாங்கத்திலையும் சேர்றாங்க, பின்னால் வெளியே வந்துடுறாங்க, பின்னால் சேர்றாங்க, சேர மாட்டோன்றாங்க, பின்னால் சேர்றாங்க, பின்னால் வெளியே வந்துடுறாங்க. அப்போ இன்டரிம் கவர்மெண்ட்ல முஸ்லீம் லீக்குடைய மோட்டிவ்ஸ் ஆஃப் லீக் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, விளைவு ஜூன் 3 பிளான். வேற வழியே இல்லாமல் ஜின்னா என்ன பண்றாரு, நாட்டை பிரிக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு ஸோ யார் மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 பிளானை ரிலீஸ் பண்றாரு. அப்போ விளைவு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம் 1947 வருது. அதன் அடிப்படையில் இந்தியா 2 தேசங்களாக பிரிக்கப்படுது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ பார்ட்டிஷன் பண்றதுக்காக முடிவு பண்றாரு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல பிரிச்சு விட்டுறாங்க. அப்போ எதனால இன்னவிட்டபிலிட்டி ஆஃப் பார்ட்டிஷன், இதனை ஏன் தவிர்க்க முடியல, என்னென்ன காரணங்களால் நம்ம ஒன்றா இருந்திருக்கலாமா, ஏன் இதை தவிர்க்க முடியாம பிரிச்சோம், இதனால அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் ஒய் காங்கிரஸ் அக்செப்டட் பார்ட்டிஷன், காங்கிரஸ் ஒன்றா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் வேற வழியே இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரஸ் ஏன் என்ன பண்ணாங்க, பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். காந்திஜிஸ் ஹெல்ப்லெஸ்னஸ், அவர் கையெறு நிலையில இருக்கார் பிரிவினையின் போது. மத கலவரங்கள் வேண்டான்ட்டு தான் அவர் அமைதி பிரச்சாரம் மேற்கொள்றார், ஒன்னா இருக்கணும் தான் விரும்பினார். ஆனாலும் அவரையும் மீறி என்ன ஆயிடுச்சு, பிரிவினை வந்துருச்சு. காரணம் கம்யூனல் ஹாலோகாஸ்ட் தான். ஸோ விளைவு காந்தியுடைய கையெறு நிலை, பிரிவினையை தடுக்கிறதுக்கு அவர் என்ன நினைச்சாரு, என்ன பண்ணாரு, அவரோட நிலை என்ன, அந்த பீரியட் அப்போ அவருடைய நிலை என்ன அப்படின்றதை நீங்க பார்க்கணும். அடுத்ததா பாருங்க, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஆமா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு. இந்திய விடுதலை போராட்டத்தை பார்த்துட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி தலைவர்களை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஏர்லி ரெபல்லியன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாளையக்காரா ரெபல்லியன், சவுத் இந்தியன் ரெபல்லியன், வெள்ளூர் மியூட்டினியே பார்த்துட்டோம், லைட்டாக பார்க்கணும். அடுத்து பாருங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, அதெல்லாம் பார்க்கணும். லட்சுமி நரசிம்ம செட்டி, சீனிவாச பிள்ளை எல்லாத்தையும் பாருங்க. ரங்கையா நாயுடு, அனந்தாச்சாரிலு, மദ്രാஸ் மகாஜன சபா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே இந்த ரெண்டுமே முக்கியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பர்த் ஆஃப் காங்கிரஸ், இதில் ரோல் ஆஃப் சென்னை ரொம்ப முக்கியம். தியாசபிகல் சொசைட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1884 சென்னை மெட்ராஸ் அந்த ஒரு மீட்டிங் நடக்கும். அதன் அடிப்படையில் சென்னை ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். 3rd கான்ஃபரன்ஸும் சென்னையில் தான் நடக்கும். அந்த வகையில் ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ்க்கு சென்னை ரொம்ப முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. மாடரேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் நிறைய மாடரேட்ஸ் இருந்தாங்க, ஏர்லி மாடரேட்ஸ் இருந்தாங்க. அவங்க யாரு, முக்கிய லீடர்ஸ் யாரு நம்ம பார்க்குறோம். ஹிந்து அந்த பார்க்குறோம், ஹிந்து ஃபவுண்டர் பார்க்குறோம் இல்லையா, அவரு அந்த ஏர்லி லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க யாரு அதை பார்க்குறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் ரொம்ப முக்கியமானவங்க. எப்போவுமே உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் விஓசியை கேட்டிருக்காங்க, அவருடைய நேஷனலிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, சுதேசி நேஷனலிஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. வ.உ. சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணிய சிவா அவர்கள், இவங்க 3 பேரையும் கேட்பாங்க. அப்போ இது விஓசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த சுதேசி மூமெண்ட்ல பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஒரு வகையில் பார்க்குறப்போ சவுத் இந்தியாஸ் அந்த திலகர் அப்படின்னு கூட அழைக்கப்படுறார் வி.ஓ. சிதம்பரனார். அடுத்து பாரதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி புத்தகங்களே கொடுத்துருக்காங்க. அவருடைய கருத்து படங்கள் வாயிலாக விடுதலை. அப்போ அந்த கருத்து படங்களை வச்சு கேட்கலாம், அவருடைய பாடல்கள் வச்சு கேட்கலாம், விடுதலை போராட்டத்தில் நேரடியாக அவருடைய பங்களிப்பு கேட்கலாம், எல்லா கான்டெஸ்ட்லையும் கேட்கலாம். சுப்பிரமணிய சிவா ரொம்ப மறக்கடிக்கப்பட்ட நபர், ரொம்ப முக்கியமான நபர், அவரை கேட்க வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தா பாருங்க, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன் தமிழ்நாடு. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தாலும் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. பாரத மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் ஆமாம் வ.வே.சு. ஐயர், அதுக்கப்புறம் யார் இருக்கா, வாஞ்சிநாதன், அப்புறம் எம்டன் செண்பகராமன், இவங்களெல்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள், இவங்களை பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பாரத மாதா சங்கம். ஸோ அப்போ வாஞ்சிநாதன், ஆஷ் மர்டர் பாருங்க, வாஞ்சிநாதன் அன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டியான ஆஷ் மர்டர். அதுக்கப்புறம் பாருங்க, அது முடியுது. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு கான்டெக்ட்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அன்னி பெசன்ட் அம்மையார்,
அப்புறம் அருண்டேல், சிபி ராமசாமி ஐயர், பிபி வாடி அவங்கெல்லாம் ரொம்ப முக்கிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஆமாம், பார்த்துக்கோங்க லைட்டாக. அப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி இன் தமிழ்நாட்டில் ஸ்வராஜ் பார்ட்டி, சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிஷன் டு சைமன் கமிஷன் போராட்டம் தமிழ்நாடு நடக்குது. இது ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாட்டுக்கே உரித்தான ஒரு போராட்டம். நீல் ஸ்டாச்சு அஜிடேஷன் நடக்குது. நீல் சிலை அகற்றும் போராட்டம், அது முக்கியம். அப்புறம் மார்ச் டு வேதாரண்யம், அங்கே அவர் தண்டி மார்ச் போறாருன்னா அங்கே வேதாரண்யம் மார்ச் போறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். இதோடைய இதுதான் வேதாரண்யம் மார்ச் தான் சட்ட மறுப்பு இயக்கம் தமிழ்நாட்டில். இதில் ருக்மணி லட்சுமிபதி கலந்துக்கிறாங்க, அபராதம் கட்டினாங்க, அந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் கொடுக்கணும், பார்த்துக்கங்க. அப்புறம் ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் ரூல் 1937 ஆரம்பிச்சு 1939 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. சென்னை மாகாணத்தில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி. அவங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் என்ன? மதுவிலக்கு கொள்கை, சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஆலய பிரவேச சட்டம், இந்த மாதிரி முக்கியமான அவங்களுடைய ரோல் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கங்க. அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம், டிஎஸ்எஸ் ராஜன் தமிழ்நாட்டில் நடக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் என்ன பண்றாங்க? தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் வெளியேறு இயக்கம். அது எப்படி நடக்குது அப்படின்னா லேபர் மூவ்மெண்ட்டாக நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா அஜிடேஷன்ஸ் இன் தமிழ்நாடு, அப்புறம் ஃப்ரீடம் அண்ட் செலிப்ரேஷன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை அடைந்த பின் தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்கள் நம்ம பார்க்குறோம். இதை லைட்டாக பார்த்துக்கங்க, அதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப லிமிட்டட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் லீடர்ஸ், முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்கள் யார், இதை தவிர முக்கிய தலைவர்கள் யார், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யார், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வரிசையாக பார்த்துருக்கோம். வஉசி பார்த்தோம், அடுத்ததாக பாரதியார் பார்த்தோம், சுப்பிரமணிய சிவாவை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததாக ராஜாஜி. பல வகையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஆஸ் அ பிரீமியர், தட் இஸ் மெட்ராஸ் ப்ரொவின்ஸுடைய பிரீமியராக முதல்வராக 1938-39. அதுக்கப்புறம் சிஆர் பிளான்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருடைய பார்ட்டி, அவருடைய கட்சி மற்றும் அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ராமசாமி பெரியார், இவரை நம்ம தவிர்க்கவே முடியாது. தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட்லேயும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதை தவிர சோசியல் ரிஃபார்ம்ஸ்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. காமராஜர், அதுக்கப்புறம் மதுரை காந்தி என்று சொல்லக்கூடிய என்எம்ஆர் சுப்பாராமன், ஜார்ஜ் ஜோசப், என்எம்ஆர் சுப்பாராமன் அண்ட் யார் இருக்கா? ஆமா, ரோசாப்பு துரை என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் இருக்காங்க. ஸோ பாருங்க, மதுரை காந்தி, அப்புறம் திருப்பூர் குமரன், சத்தியமூர்த்தி, வெள்ளிநாக்கு வேந்தர் தீரர் சத்தியமூர்த்தி, வைத்தியநாத ஐயர். இப்போல்லாம் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதில் அவருடைய ரோல், முக்கியமான ரோல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவங்கள கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் முக்கிய தலைவர்கள். இதை தவிர பெண் தலைவர்கள் விடுதலை போராட்டத்தில் அப்படின்ற அடிப்படையிலையும் பார்க்கணும். முத்துலட்சுமி ரெட்டி சோசியல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத தாண்டி இங்கேயும் பார்க்கணும். முத்துலட்சுமி ரெட்டி, ருக்மணி லட்சுமிபதி, இவங்களெல்லாம் பாருங்க. ருக்மணி லட்சுமிபதி. அப்புறம் தமிழகத்தை சேர்ந்த பெண் தலைவர்கள் பாருங்க, கடலூர் அஞ்சலை அம்மாள் பார்க்குறோம் இல்லையா, அம்புஜம் அம்மாள், அஞ்சலை அம்மாள், இவங்கெல்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் முக்கியமாக பெண் தலைவர்களாக விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த பெண் தலைவருடைய பங்களிப்பு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோசியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் சோசியல் இம்பாக்ட்ஸ் பாருங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியுடைய தாக்கம் என்ன கான்டெக்ட்லாம், சோசியல் கான்டெக்ட்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கான்டெக்ட்ல, ரெண்டு வகையில கேட்குறாங்க. அப்போ என்ன பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியுடைய தாக்கம் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அதன் மீதான தாக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சோசியல் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதி, குழந்தை திருமணம், பெண் சிசுக்கொலை, இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியின் காரணமாக என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்த பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஃப்ரீடம் போன்ற கருத்துக்கள் இங்கிலீஷ் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் மூலமாக மேலைநாட்டு கருத்துக்கள் இந்தியாவில் பரவ ஆரம்பிக்குது. மனித உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் இக்னோர்ட். அப்போ மெக்காலே சிஸ்டம் மூலமாக இங்கிலீஷ் எஜுகேஷன், வெஸ்டர்ன் இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வர்றாங்க. அந்த வட்டார மொழிகள் புறக்கணிக்கப்படுது. ஸோ அப்போ இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ப்ரொமோட்டிங் வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படுது. இதெல்லாம் என்னது? ஆமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இம்பாக்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இதன் காரணமாக சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சோஷியல் இம்பாக்ட். இதை தவிர எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்கள்லாம் வீழ்ச்சி அடைய தொடங்குது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பாரம்பரிய தொழில்கள், கைத்தறி தொழில்கள், கைவினை தொழில்கள்லாம் அழிய ஆரம்பிக்குது. அந்த கைவினைகள் அழிஞ்சு போறாங்க. ஆர்டிசன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்மேன் அவங்க பெரும் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க.
ஒன் வே ஃப்ரீ ட்ரேட். இங்கிலாந்துல தொழில் புரட்சி வந்ததன் காரணமாக அங்க பொருட்களை உற்பத்தி பண்ணி இங்க உள்ளது டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக டாரிஃப் போடுறாங்க. நோ ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் மாடர்ன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அவங்ககிட்ட நவீன தொழில்கள் கொண்டு வந்தாலும் பெரிய அளவுல மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸை இந்தியாவுக்கு கொண்டு வரல. அப்ப என்ன ஆகுதுன்னா ரூரலைசேஷன் தொடங்குது. நகரங்கள்ல இருந்து மக்கள் கிராமங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. விளைவு இம்பவரிஷ்மெண்ட் ஆஃப் பெசன்ட்ரி. விவசாய குடிமக்கள் மீதும் அந்த நிலவரி இதெல்லாம் அதிகம்ன்றதால அவங்களும் வறுமையை நோக்கி தள்ளப்படுறாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் போன்ற இன்டர்மீடியரி கொண்ட சிஸ்டம் தொடங்குது. அப்புறம் ஆப்சன்டி லேண்ட்லார்டிசம். அப்போ தனிநபர் அந்த நில உரிமை வச்சிருந்த அந்த கான்செப்ட்லாம் மறைஞ்சு போக தொடங்குது. அப்போ ஓல்டு ஜமீன்தார்ஸ், பழைய நிலக்கிழார்கள்லாம் வீழ்ச்சியடைய தொடங்குறாங்க. ஸ்டாக்னேஷன் அண்ட் டெட்டோரியேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயம் பெரிய அளவுல தேக்கமடைந்து வீழ்ச்சியடைய தொடங்குது. ஃபெமின் அண்ட் பாவர்ட்டி. அப்போ பஞ்சம் மற்றும் வறுமை தலைவிரிச்சு ஆடுது. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்த டாபிக்லாம் பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் வருது. அவுரி, சரியா, இண்டிகோ பயிரெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டொபாக்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காஃபி, டீ, ரப்பர் போன்ற கமர்ஷியல் கிராப்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதன் காரணமாக சில செயல்பாடுகள், அது எதிர்த்த போராட்டங்கள் அப்படிலாம் பார்க்கணும். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் லேட் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரி. நம்முடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதெல்லாம் அழிஞ்சு போகுது. மாடர்ன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் உடனே தொடங்கலை, ரொம்ப லேட்டாக தொடங்குது. சரியா, அதான் சொல்லணும். நேஷனலிஸ்ட் கிரிட்டிக் ஆஃப் காலனியல் எக்கானமி. அப்போ என்ன பண்ணுறாங்க, தேசியவாதிகள் காலனி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரெயின் ஆஃப் தியரி, அந்த வெல்த் தியரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆமாம், தாதாபாய் நவ்ரோஜி, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அந்த இதை பார்க்கணும். அப்புறம் பிரிட்டிஷ் பாலிசிஸ் மேக்கிங் இந்தியா புவர். எப்படி அவங்களுடைய பாலிசிஸ் இந்தியாவை எப்படி சுரண்டுச்சு, என்ன கான்டெக்ட்ல இந்திய பணம் அங்கே போச்சு அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும். அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் 1900 லேட்டர் ஸ்டேஜில் growth ஆஃப் ட்ரேட் அண்ட் ரயில்வேஸ் டு ஹெல்ப் பிரிட்டிஷ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக ரயில்வே கொண்டு வரல, அவனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்காக தான் ரயில்வே கொண்டு வந்தான். இதன் மூலமாக அவனுக்கு தான் பெரிய பெனிஃபிட் கிடைச்சது. ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் அண்ட் டாரிஃப் பாலிசி. இந்தியாவிலேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு டாரிஃப் அதிகமாக போட்டு இறக்குமதி பண்ணுறதுக்கு அவனுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டான். அப்போ அவனுடைய தொழில் சிறக்குது, இந்திய தொழில் டல் ஆகுது. அதான் எக்கனாமிக் ட்ரெயின் பார்க்குறோம். எக்கனாமிக் ஸ்டிமுலன்ட் டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஒரு வகையில் இந்த எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன காரணமாகுது, தேசிய அளவில் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டங்கள் வர்றதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ பிரிட்டிஷுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் காலனியலிசம், தட் இஸ் 1, 2, 3. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மெர்கண்டலிசம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்த்தோமா, அடுத்து இந்த காலனிசம், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 3 பேஸ பார்க்கறது. இதுதான் சோஷியல் இம்பாக்ட் அண்ட் எக்கனாமிக் இம்பாக்ட். அதுக்கப்புறம் பாருங்க, நேஷனல் ரினைசன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது புதிதாக டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிட்டிஷார் ஆட்சி பண்ண காலத்தில் இந்தியாவில் ஒரு ரினைசன்ஸ், ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிற்று. மறுமலர்ச்சி என்னன்னா, நம்முடைய பாரம்பரிய பெருமைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நம்மளும் அந்த காலத்தில் சிறந்த நாகரிகம் பண்பாடு கொண்டவர்கள், நம்முடைய கலை இலக்கிய படைப்புகள் வெளியாக தொடங்குது, அதை பற்றிய பெருமைகள் வருது, மேற்கத்திய கல்வி கிடைக்குது, ஒரு விழிப்புணர்வு உண்டாகுது. இதுதான் மறுமலர்ச்சி. கலை இலக்கியம் கலாச்சாரம் எல்லாமே வளர்ச்சி அடைய தொடங்குது. இதுதான் நேஷனல் ரினைசன்ஸ். அப்போ ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி அப்படின்னா மீனிங் என்ன? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் ராஜா மோகன் ராயா சொல்றோம். ரீசன்ஸ் ஃபார் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், ரீசன்ஸ் ஆஃப் ஃபீச்சர், ரீசன்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ். இந்தியன் ரினைசன்ஸுக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன அப்படிலாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ரினைசன்ஸ் இந்திய தேசிய இயக்கத்துக்கு எப்படி காரணமாயிடுச்சு. இந்தியன் அந்த ரினைசன்ஸ் இந்திய தேசிய இயக்கம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துக்கு இப்படி காரணமாயிடுச்சு. பேசஸ் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், இந்திய அந்த மறுமலர்ச்சி, அதுல பல்வேறு பேசஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு பேசஸ் என்ன இருந்துச்சுன்னா, சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் போன்ற அமைப்புகள் வர ஆரம்பிது. ஆன்டி காலனியல் மூவ்மெண்ட், அதனுடைய விளைவு தான் இந்திய தேசிய இயக்கம், இந்திய விடுதலை போராட்டமாக வளருது. அப்புறம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் ரினைசன்ஸ். ஆமா, மார்க்சிசமும் இந்தியாவில் வெளிப்படுத்தப்பட்டு அது சோசியலிசமாக கம்யூனிசமாக வெளிப்பட்டு போராட்டங்கள் நடக்க தொடங்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், இந்திய மறுமலர்ச்சியுடைய முக்கியத்துவம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், ஆமா, இந்திய மறுமலர்ச்சியுடைய தாக்கங்கள் என்ன பார்க்குறோம். மதங்கள் மறுசீரமைக்கப்படுது, மேற்கத்திய கல்வி அறிமுகப்படுத்தப்படுது, கலை இலக்கியம் வளர்ச்சியடைய தொடங்குது, நடனங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு நடன நாடகங்கள் இது பண்ணுது, ஓவியங்கள் ராஜா ரவிவர்மா, ரவீந்திரநாத் தாகூர் போன்ற இதெல்லாம் என்ன ஆகுது, ரிவைவல் ஆகுது. இலக்கியங்கள் நிறைய தோன்ற ஆரம்பிக்குது, ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வர ஆரம்பிக்குது, நம்முடைய பாரம்பரிய பெருமை மீட்டெடுக்கப்படுது. இதெல்லாம் ரிவைவலிசம் தான், மறுமலர்ச்சி தான். இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கான ஜெனரல் காரணங்கள் என்ன, ஃபேக்டர்ஸ் கிவிங் ரைஸ் ஃபார் ரிஃபார்ம், சோஷியல் அண்ட் ஐடியாலஜிக்கல் பேசஸ் ஆஃப் ரிஃபார்ம். இந்த சீர்திருத்தங்களுக்கான சோஷியல் பேஸ் என்ன, ஐடியாலஜிக்கல் பேசஸ் என்ன, ஐடியாலஜிக்கல் பேசஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம்.
அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம். ஒன்று மதத்தை சீர்திருத்த மாதிரி இருக்கும், இன்னொன்று சொசைட்டியை சீர்திருத்த மாதிரி இருக்கும், இன்னொன்று மதத்தை பழமை நோக்கத்துக்கு கொண்டு போகிறதாக இருக்கும், ரிவைவல் மூவ்மெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று மதத்தில் உள்ள சீர்கேடுகளை திருத்துறதுக்காக இருக்கும், இன்னொன்று சமூகத்தை திருத்துறதுக்காக இருக்கும், இன்னொன்று டிப்ரெஸ்ட் கிளாஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷனில் போச்சு. அது ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் ஆத்மாராம் பாண்டரங் அண்ட் ஹிஸ் பிரார்த்தனா சமாஜம், அப்புறம் ஹென்ரி விவியன் டெரோஷியா அண்ட் ஹிஸ் யூத் பெங்கால் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய கான்ட்ரிபியூஷனான அந்த விதவை மறுமண சட்டம் 1856, ஜோதி ராவ் பூலே என்று சொல்லக்கூடிய ஜோதிபா பூலே அவருடைய சத்திய சோதக் சமாஜ், அப்புறம் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகுலே அவருடைய சர்வன்ட்ஸ் இந்தியா சொசைட்டி பார்க்கணும், ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் விவேகானந்தருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், தயானந்த சரஸ்வதி அவருடைய ஆரிய சமாஜ், சேவா சதன் அப்படின்ற அமைப்பு, தர்மசபா ராதாகாந்த் தோப், ராதாசுவாமி மூமெண்ட், SNDP நாராயணகுரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்று சொல்லக்கூடிய அறிவிபுர மூமெண்ட் தான் நாராயணகுரு கேரளா, ஐயன் காளி கேரளாவை சேர்ந்த ஐயன் காளி அவரையும் பார்த்துக்கங்க, ஐயன் காளி அவர்கள், ஐயா வைகுண்டர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாத்துலையும் தமிழ்நாடு கான்டெக்ட்ல பார்க்க சொல்லியிருக்கேன், வள்ளலார் ராமலிங்க அடிகள் பாருங்க, ஐயா வைகுண்டர் அவர்களை பாருங்க, அப்புறம் ஜஸ்டிஸ் மூமெண்ட் நீதி கட்சி அது ஒரு வகையில் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது, அப்புறம் பெரியார் அண்ட் இந்த ரெண்டு தான் முக்கியம் எப்பவுமே கேட்பாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதனுடைய ஐடியாலஜிஸ் என்ன, அப்புறம் பெரியார் அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் பாருங்க கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு, வைக்கோம் சத்தியாகிரகா தான் இது முதல் போராட்டம் ஒரு வகையில் பார்க்குறப்போ, அதுக்கு முன்னாலே நடந்திருக்கு அப்படின்னாலும் ஹிஸ்டாரிக்கலாக முக்கியமானது, இப்போ அது 1924 நடந்துச்சு, இப்போ 2024 ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்போ இந்த மாதிரி கரண்ட் பீரியடில் என்னென்ன லிங்க் எடுக்க முடியுமோ தலைவர்களுடைய அனிவர்சரிஸ் வரலாம், சென்டனரி இயர்ஸ் வரலாம், அது மாதிரி அந்த இன்சிடென்ட்ஸ் அந்த 100 வருஷம் 125 வருஷம் 150 வருஷம் வர்றப்பெல்லாம் அந்த இதெல்லாம் நினைவு கூறப்படும், அப்போ அது சம்மந்தமான கேள்விகள்லாம் நிறைய வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த வகையில் வைக்கோம் சத்தியாகிரகா பாருங்க. அதை தவிர முஸ்லீம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு, வஹாபி இயக்கம், டிட்டு மிர் இயக்கம், ஃபராய்சி இயக்கம், அப்புறம் அகமதியா இயக்கம், அதுக்கப்புறம் அலிகார் மூவ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தியோஃபாண்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் பாருங்க. அப்புறம் பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நம்ம பார்க்குறோம், ஜெகத் மித்ரா அந்த பத்திரிகை இதெல்லாம் பார்க்குறோம், தாதாபாய் நவ்ரோஜி, ஃபிர்துஞ்சி நவ்ரோஜி இவங்களெல்லாம் பார்க்குறோம், அவங்க கான்ட்ரிபியூஷன் பாருங்க. சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கு, அதுலேயே 2 ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கு, அதை பாருங்க. தியாசபிக்கல் மூவ்மெண்ட் சென்னையை அடிப்படையாக கொண்ட அந்த தியாசபிக்கல் மூவ்மெண்ட்டை பார்க்குறோம். இதை தவிர பாருங்க, இதை தனி டாப்பிக்காக புது டாப்பிக்காக உடச்சு கொடுத்துருக்காங்க, சோஷியல் ரிஃபார்ம் அண்ட் எஜுகேஷனல் ரிஃபார்ம் ஆக்ட்ஸ், சமூக சீர்திருத்த மற்றும் கல்வி சீர்திருத்த சட்டங்கள், பிரிட்டிஷார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 1818 அது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் தனிப்பட்ட வகையில் இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ஆக்டை பார்த்துக்கோங்க, ஆனால் தனிப்பட்ட வகையில் பார்க்குறப்ப பாருங்க இது ரொம்ப முக்கியம், சதி ரெகுலேஷன் ஆக்ட் இது முழுக்க பார்க்கணும், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, காசஸ் என்ன, அவனுடைய முக்கிய ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ராஜாராம் மோகன் ராயுடைய ரோல் என்ன, வில்லியம் பெட்டிங்குடைய ரோல் என்ன, இந்த ஆக்டில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் தக்கி அண்ட் டக்கோயிட் சப்ரஷன் ஆக்ட், அது தக்கர்கள் என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்காரர்களை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம், இது வந்து 1836 கிட்ட வந்திருக்கும், 1839லாம் கிடையாது, அதுக்கு முன்னாலே வந்துடுது. ஸோ அந்த இயர் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்லேவரி ஆக்ட் 1843 இருக்கட்டும், காஸ்ட் அண்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட், காஸ்ட் இல்லை காஸ்ட் அண்ட் டிசபிலிட்டிஸ் சாதியை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஆக்ட், அது 1850 இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து இதான் முக்கியமான ஆக்ட், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அண்ட் ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட், இந்து விதவைகள் மறுமண சட்டம், இது ரொம்ப முக்கியமான சட்டம். அதுக்கப்புறம் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, இந்தியன் பீனல் கோட் கொண்டு வந்திருக்காங்க, தற்போது மாற்றங்களுக்குள்ளா இருக்குதெல்லாம், அப்போ கொண்டு வந்த சட்டம் இப்போதான் அதை ரிஃபார்மே பண்றாங்க. அப்புறம் ஃப்ரண்டியர்ஸ் கிரைம் ரெகுலேஷன் ஆக்ட், ஆமா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இது முக்கியமான சட்டம், குழந்தை பெண் சிசுக்கொலை தடுப்பு சட்டங்கள்ல முக்கியமான சட்டம் 1870 கொண்டு வந்தாங்க. கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், இதுவும் விமர்சனத்துக்குள்ளான சட்டம் தான், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், குற்ற பரம்பரை சட்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஆமா, இது முக்கியமான சட்டம். ஜார்ஜ் ஜோசப் இதுதான் போராடினதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்திய ஒப்பந்த சட்டம், இதெல்லாம் சோசியல் ஆக்ட்ல முக்கியமான ஆக்ட், அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மூமெண்ட்ஸ் இல்லை, ஏன்ஷியன் மோனுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட், ஆமாம், பண்டைய பொருட்கள் அந்த பாதுகாப்பு சட்டம். அதுக்கப்புறம் ஹிந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட், இந்து வாரிசுரிமை சட்டம் 1928 இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான சட்டங்க,
சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆக்ட். ஸோ சாரதாஸ் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹர்பிலாஸ் சாரதா என்பவரால் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட குழந்தை அந்த 14 வயதாக உயர்த்தின சட்டம். முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டோர் போராடிய சட்டம் சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் 1929. அப்போ இதில் சதி நல்லா தனியாக பார்த்துக்கோங்க. விடோ ரீமேரேஜ் ஆக்ட், அப்புறம் சைல்டு, அப்புறம் என்ன பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் வேணால் பார்த்துக்கோங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம் ஆக்டாக பார்க்குறோம். எஜுகேஷன் ரிஃபார்ம் ஆக்ட் அண்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்குறப்போ சார்ட்டர் ஆக்ட் 1813. சார்ட்டர் ஆக்ட் என்ன இருக்கு? ஆமாம், 1813 சாசன சட்டம். கல்விக்குன்னு 1 லட்சம் ஒதுக்குறாங்க. அப்புறம் ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், பொதுக்கல்வி இயக்குநரகம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1823. அப்புறம் மெக்காலே மினிட்ஸ் பார்க்குறோம். இதுதான் இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு காரணமாக இருக்கு. அப்புறம் 1840s தாம்சனுடைய எஃபர்ட்ஸ். அப்புறம் 1854 சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பேட்ச் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1882 ஹண்டர் கமிஷன் அதுக்கப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் 1904 யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட், கர்சான் கொண்டு வர்றாரு யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் 1917 சாட்லர் கமிஷன், இதெல்லாம் பாருங்க, சாட்லர் கமிஷன். அதுக்கப்புறம் 1946 அந்த சார்ஜன்ட் கமிஷன், 44 கிட்ட சார்ஜன்ட் கமிஷன், இதெல்லாம் பாருங்க. சரியா? சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை, அதன் அடிப்படையில் தான் சென்னை மும்பை பல்கலைக்கழகங்கள். அப்புறம் ஹண்டர் கமிஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் கர்சான்வருடைய இந்திய பல்கலைக்கழக சட்டம், அப்புறம் சாட்லர் கமிஷன், சார்ஜன்ட் கமிஷன், இது எல்லாமே பிரிட்டிஷாருடைய அந்த எஜுகேஷன் ரிஃபார்முக்காக கொண்டு வரப்பட்டது. அதில் மெக்காலே மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் 1813 சார்ட்டர் ஆக்ட் முக்கியம், சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பேட்ச் முக்கியம், ஹண்டர் கமிஷன் முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தனியாகவே இன் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், விடுதலைக்கு பின் இந்தியா. இது வந்து விடுதலை அடைந்ததுலேருந்து இந்தியான்னு மாற்றிருக்காங்க. இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் முன்ன கொடுப்பாங்க. இப்போ இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அப்போ நிறைய இருக்கு. விடுதலை அடைந்தவுடன் நிகழ்ந்த சம்பவங்களை லிமிட்டடாக சொல்லக்கூடியது இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் இது இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய டாபிக் தான். கான்டெம்பரரி இந்தியா, சமகால இந்திய வரலாறு அப்படின்றத நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ பாருங்க என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாலே முதல் அரசாங்கம் யார் இருந்தாங்க என்னன்றதை பார்த்துக்கோங்க. மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு உருவாக்கம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஆமாம், மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு, தட் இஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் வல்லபாய் பட்டேல் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ராட்க்ளிஃபுடைய அந்த எல்லை வரையறை, அது செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த இஷ்யூ ஓவர் டிவிஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானையும் பிரித்து கொடுக்குறோம், அதில் சில டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு, அதை பார்க்கணும். ரெஃப்யூஜிஸ் இஷ்யூஸ், அகதிகள் பிரச்சனையை பார்க்குறோம். டிமாண்ட் ஃபார் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி இதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆமாம், இதில் உள்ள கமிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எஸ்கே தார் கமிஷன், அதுக்கப்புறம் ஜேவிபி கமிஷன், அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிஷன், இதெல்லாம் பாருங்க. இந்த 3 குழுக்கள் இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா ஃபார்மேஷன், அப்போ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, மாநில வாரியா மொழி மறுசீரமைப்பு சட்டம், மொழிவாரி மாகாணங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956, இதெல்லாம் பாருங்க. அப்புறம் இந்த பீரியட்ல தான் எவல்யூஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி, நேரு தான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிக்கு டிசைன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அப்போ அந்த ஃபாரின் பாலிசி எப்படி எவல்யூஷன் ஆகுது, பஞ்சசீல் கொள்கை மற்றும் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா இயக்கம் மற்றும் பஞ்சசீல கொள்கை. அப்புறம் நேருவின் கீழ் இந்தியா வளர்ச்சி, குறிப்பாக திட்டம், 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, ஸோ அப்போ தேசிய வளர்ச்சி சபை, இதெல்லாம் அவர் தான் காரணம். அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க, நேருடைய ஆட்சியில் தான் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு பெரிய பேஸ் ஒன் போடப்பட்டது. ஐஐடி ஃபார்ம் பண்ணுறது, இஸ்ரோக்கான ஃபவுண்டேஷன் அந்த போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நேரு பீரியடில் கொண்டு வந்தாங்க, அதை சொல்லணும். அப்புறம் இந்தியா சைனா இஷ்யூஸ் அண்ட் வார் 1965. அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான். அப்புறம் பாருங்க கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. இப்போ வாங்கியிருக்காங்க, மான்கொம்பு சுவாமிநாதன் வந்து பாரத ரத்னா அவார்டு வழங்கப்பட்டிருக்காரு. அப்போ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவருடைய முக்கிய செயல்பாடுகள், வங்கிகள் தேசியமயமாக்கல், அது என்ன காரணம் என்ன பார்க்கலாம். மண்டர் மானியம் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் பர்ஸ். அதுக்கப்புறம் 1971 இப்போ பங்களாதேஷ் கிரிசிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பங்களாதேஷ் எப்படி உருவாச்சு, அதற்கான காரணம் என்ன, பங்களாதேஷ் எப்படி இந்திரா காந்தி அம்மா உருவாக்கி கொடுத்தாங்க, அந்த கதையை பார்க்கணும். அதன் அடிப்படையில் உள்ள அந்த கான்ஃபரன்ஸை பார்க்கணும். இந்தியா ரஷ்யா உடன்படிக்கையை பார்க்கணும். அப்புறம் நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கணும். அடிக்கடி பேச்சு பத்திரிகைகளில் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, காசஸ், பேக்ரவுண்டு, அதனுடைய கான்சிக்வன்சஸ், எமினன்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும்.
அப்புறம் பாருங்க ஜெயபிரகாஷ் நாராயண் அண்ட் ஹிஸ் டோட்டல் ரெவல்யூஷன் ஐடியாலஜி, முழு புரட்சி. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய எதிர்ப்பு தான் உண்மையிலே நேஷனல் எமர்ஜென்சி காரணமாக இருந்திருக்கு. அந்த வரலாறை பார்க்கணும். அப்புறம் ஜனதா பார்ட்டி அண்ட் மொரார்ஜி தேசாய் அவருடைய ஆட்சிக்கால சாதனைகளை பார்க்கணும். அப்புறம் பஞ்சாப் டர்மாயில் அண்ட் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார், இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த பஞ்சாப் அந்த அமிர்தசரஸ் நடவடிக்கையான ஆபரேஷன் நீல நட்சத்திர நடவடிக்கை, அதை பார்த்துக்கோங்க. ராஜீவ் காந்தி அஸ்ஸாம் உடன்படிக்கை பார்த்துக்கலாம். விபி சிங்னா மண்டல் கமிஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் முக்கியமானது மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங், அதை பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் எவல்யூஷன் ஆச்சு அந்த பீரியட்ல. குஜராலுடைய அவர் ஏற்கனவே இந்திரா ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், அவருடைய அந்த டாக்டரின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாஜ்பாயி கார்கில் வார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கார்கில் போர் நடந்து, அப்போ அதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்க்குறோம். அது வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடணும். நியூக்ளியர் டாக்டரின் பாருங்க, அவர் பொக்ரான் டெஸ்ட் நடத்தினார். இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் 1, இவங்க டெஸ்ட் 2, புத்தர் சிரிக்கிறார் அப்படின்ட்டு அப்துல் கலாம்லாம் இருந்து நடத்தின வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய டாக்டரின் என்ன. அப்புறம் பாருங்க யூபிஏவுடைய ஸ்கீம்ஸ் என்ன, ஆர்டி ஆக்ட் இந்த பீரியட்ல வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் 2006 அமெரிக்காவோட அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிறார். 1 to 3 ஹைட் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த பீரியட்ல. நியூக்ளியர் டாக்டரின் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல முக்கியத்துவம் பார்க்கலாம். அப்புறம் மோடி இப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது கரண்ட் அஃபேர்ஸாகவே எடுத்துக்கலாம். அவருடைய ஃபாரின் பாலிசி தான் பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ அந்த வகையில் நிறைய சேஞ்ச் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்றத தாண்டி நம்ம வெல்ஃபேர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ரஷ்யாவோ அமெரிக்காவோ ரெண்டுக்கும் நம்ம இதெல்லாம் கிடையாது. நம்ம ஆஸ்பெக்ட்ல நம்ம நலனுக்கு யார் முக்கியம் தர்றாங்களோ அந்த இதில் நம்ம ஒட்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்போதைய என்டிஏ கவர்மெண்ட்டுடைய ஃபாரின் பாலிசி அமைஞ்சிருக்கு. அந்த கான்டெக்ட்ல பார்க்கலாம். சரியா, முக்கியமாக சொன்னது தான், நிறைய இருக்கு. கான்டெம்பரரி இந்தியாவில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குனாலும் நம்ம இந்த கான்டெக்ட்ல பார்த்துக்கலாம். அடுத்தா பாருங்க சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரம் அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கலாச்சாரம் கல்ச்சர்னா மீனிங் என்ன. ஸோ இப்போ கல்ச்சருக்கான வரையறைகள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எவிடன்சஸ் டு ஷோ இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் என்ன, இலக்கியங்கள், வேதங்கள், நூல்கள், இப்படி நிறைய இருக்கு. அதை நம்ம சொல்ல போறோம். இந்திய கலாச்சாரத்துடைய நேச்சர் என்ன, அப்புறம் சாலின் ஃபீச்சர்ஸ், இந்திய கலாச்சாரத்துடைய கூறுகள் என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசிஸ், ஆன்மீக அடிப்படையாக கொண்டிருக்கு, அழியா தன்மை இன்டஸ்ட்ரக்டிபிலிட்டி, டாலரன்ஸ் அண்ட் ஹார்மோனி, அப்போ அது சகிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கு, நல்லிணக்கம் கொண்டதாக இருக்கு, மனிதநேய மிக்கதாக இருக்கு. இந்த சப்ஹெட்டிங்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த சாலின் ஃபீச்சர்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. பிலாசபிக்கல் தியரிஸ், தத்துவ கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்கு. இம்பெரிஷபிள் வேல்யூஸ், அப்போ அழிக்க முடியாத மதிப்பீடுகள் கொண்டதாக இருக்கு. அன்பு, சத்தியம், தர்மம், அஹிம்சம், அமைதி, சாந்தி, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், மெர்சி, கருணை உள்ளிட்டவற்றை கொண்டதாக இருக்கு. அதை பாருங்க, சாலின் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடுதலாக நம்ம என்ன பார்க்கலாம், கிஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் டு தி வேர்ல்டு, உலக பண்பாட்டிற்கு இந்திய பண்பாட்டின் கொடைகள் என்ன, அது மாதிரி இந்திய பண்பாட்டிற்கு தமிழக பண்பாட்டின் கொடைகள் என்ன, பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, இதெல்லாம் எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. 11th 12th எத்திக்ஸ் புக்கில், 12th எத்திக்ஸ் புக்கில் நல்லாவே இருக்கு, நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக பாருங்க யூனிட்டி இன் டிவர்சிட்டி, யூனிட்டி ஆஃப் டிவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், ரிலிஜியன், கஸ்டம்ஸ், ரிச்சுவல்ஸ், இதான் அந்த டைட்டில் பாருங்க. அப்போ யூனிட்டி ஆஃப் டிவர்சிட்டினா என்ன, நேரு அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காரு, யூனிட்டி ஆஃப் டிவர்சிட்டி அதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்ன, வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் டிவர்சிட்டி இன் இந்தியா, என்னெல்லாம் டிவர்சிட்டி இருக்கு நமக்குள்ள பாருங்க. ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி இருக்கு, பயோடைவர்சிட்டி இருக்கு, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி இருக்கு, கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல் டிவர்சிட்டி இருக்கு, காஸ்ட் டிவர்சிட்டி இருக்கு, லிங்குவிஸ்டிக் டிவர்சிட்டி இருக்கு, இப்படி சொல்லணும். ரேஷியல் டிவர்சிட்டி இருக்கு, சோஷியல் லைஃப்ல டிவர்சிட்டி இருக்கு. ஆனாலும் நம்ம யூனிட்டியா இருக்கோம். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ ஜியோகிராபிக்கலி என்னென்ன வகையில் யூனிட்டியா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக யூனிட்டி எப்படி இருக்கும், கல்ச்சுரல் யூனிட்டி என்ன, ரிலீஜியஸ் யூனிட்டி என்ன, இப்படி இந்த கான்டெக்ட்ல நமக்குள்ள வேறுபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருமைப்பாடுகள் என்னன்னு சொல்லணும். என்னென்ன கான்டெக்ட்ல நம்ம வேறுபாடு இருந்தாலும் இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம ஒற்றுமையா இருக்கும், அதுதான் நம்ம சொல்ல போறோம். அதான் யூனிட்டி இன் டிவர்சிட்டி. வாட் டஸ் இந்தியா கெயின் த்ரூ இட்ஸ் யூனிட்டி அண்ட் டிவர்சிட்டி. ஆமா, இவ்வாறு வேற்றுமையிலும் நம்ம ஒற்றுமை காண்பதால இந்தியா பெறக்கூடிய பலன்கள் என்ன, அப்புறம் இந்த யூனிட்டி இன் டிவர்சிட்டிக்கு என்னென்ன த்ரெட்டனிங் இருக்கு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு என்னென்ன த்ரெட்டனிங் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதனுடைய நன்மைகள் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிட்டி இன் டிவர்சிட்டி, அதனுடைய நன்மைகள் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிட்டி இன் டிவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய குறைபாடுகள் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்புறம் இதை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், யூனிட்டி இன் டிவர்சிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கான மெக்கானிசம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்க தேவையான டாபிக். அடுத்தா பாருங்க, இந்தியா எ செக்குலர் ஸ்டேட், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற அரசு. செக்குலரிசம்னா என்ன,
இந்திய செக்குலரிசத்துக்கான தத்துவம் என்ன, இந்திய மதச்சார்பின்மைக்கான தத்துவம் என்ன. மேலை நாடுகள் ஒரு சில மதச்சார்பின்மையை கடைபிடிப்பாங்க, ஆனா நம்முடைய மதச்சார்பின்மைக்கான தத்துவம் என்ன. இந்திய கான்ஸ்டியூஷன்ல செகுலரிசம் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்கோம், ப்ரீஆம்பிள்ல கொடுத்துருக்கோம், ஆர்டிகல் 25 இருந்து 28 கொடுத்துருக்கோம், 29 30 கொடுத்துருக்கோம், அதை பார்க்கணும். அப்புறம் த்ரெட்ஸ் டு செகுலரிசம், இந்திய மதச்சார்பின்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் என்ன, த்ரெட்ஸ் அச்சுறுத்தல்கள் என்ன. இந்தியன் செகுலரிசம் வெர்சஸ் வெஸ்டர்ன் செகுலரிசம், மேற்கத்திய மதச்சார்பின்மைக்கும் நம்முடைய மதச்சார்பின்மைக்குமான வேறுபாடுகள் என்ன. அதுக்கப்புறம் மெஷர்ஸ் டு ப்ரொமோட் செகுலரிசம், இந்தியாவில் மதச்சார்பின்மையை மேம்படுத்துவதற்காக அரசு நடவடிக்கைகள் என்ன, கான்ஸ்டியூஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, ஸ்டாச்சுட்டரி இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இப்படி பார்ப்போம். அடுத்ததா பாருங்க, ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக், அமைப்புகள் நிறைய இருக்குங்க. என்னெல்லாம் இருக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன், தேசிய கையெழுத்து பிரதிகள் இயக்கம் அப்படின்ற அமைப்பு இருக்கு. அப்போ நம்முடைய கலை, நடனம், நாடகம், இசை இவற்றை ப்ரொமோட் பண்றதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம கலையை வளர்ப்பதற்கு பழைய அந்த காலத்தில் உள்ள கலைகளில் வெளிப்படுத்தக்கூடிய தேசிய கையெழுத்து பிரதிகள் இயக்கம் இருக்கு. அப்புறம் சாகித்ய அகாடமி இயக்கம் இருக்கு, சங்கீத் நாடக அகாடமி இருக்கு, சங்கீத நாடக அகாடமி, அப்புறம் லலித் கலா அகாடமி இருக்கு. இந்த அகாடமியை பத்திலாம் பார்க்கணும். அப்புறம் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா இருக்கு. அதுக்கப்புறம் மண்டல கலாச்சார மையங்கள் இருக்கு, ஜோனல் கல்ச்சுரல் சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புகளை பத்தி ஒவ்வொன்றை பத்தி ஒரு 5 முதல் 10 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. நேஷனல் மியூசியம் இருக்கு பார்க்குறோம், கலாஷேத்ரா இருக்கு, தமிழகத்துக்குன்னே அடையாளத்தை காட்டக்கூடிய ருக்மணி அருண்டேல் அம்மையாருடைய கலாஷேத்ரா சென்னையில் இருக்கு. அப்புறம் இதை தவிர இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கு, சர்வதேச அளவில் எடுத்துட்டு போறாங்க. இதை தவிர கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்டர் ஃபார் கல்ச்சரல் ரிசோர்சஸ் அண்ட் ட்ரைனிங், சிசிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், சிசிஆர்டி. அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ், ஐசிசிஆர். அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ஐசிஹெச்ஆர். அப்புறம் இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்ற அமைப்பு. அதுக்கப்புறம் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இன்டாக், இது இன்டாக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு இருக்கு. இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கான காரணம் என்ன, அவருடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அவருடைய காம்போசிஷன் என்ன, அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அதன் மீதான மதிப்பீடுகள் என்ன அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்க. அடுத்தா பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்ற ஐடியாலஜி. அது குறிப்பா தமிழ்நாட்டில் எப்படி எமர்ஜ் ஆச்சு, இதெல்லாம் புதுசா இந்த ஏரியாவில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சமூக நீதி எப்படி இந்தியா தமிழகத்தில் தோன்றுது அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கான மீனிங் என்ன, சமூக நீதினா என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கான மீனிங் என்ன பாருங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அதற்கான மீனிங் என்ன, சமூக நீதி. அப்போ அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன்ஸ், அப்போ பல்வேறு வகையில் வேறுபட்டு கிடக்கும், டிப்ரெஸ்டு கிளாஸாக கிடக்கும், விமனாக கிடக்கும், டிரான்ஸ்ஜெண்டராக கிடக்கும், ஈக்குவல் இல்லாமல் இருக்கு. எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை மேற்கொள்ள நடவடிக்கை பேர் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அவங்க எல்லாத்தையும் பல வகையில் அப்லிஃப்ட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கை தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போ பாருங்க, அப்போ இது என்னது, பஞ்சமி நிலங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு. அந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரமன்கீர் பார்க்குறோம் இல்லையா, அந்த இதை அதுலேருந்து ஆரம்பிக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸுக்காக ஆதிராவிட மகாஜன சபா அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்படுது. அயோத்திதாசர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம். இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி முயற்சிகள் மேற்கொள்றாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக. அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வல்னரபிள் செக்ஷனுக்கு, பேக்வர்ட் கிளாஸுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றாங்க, அதை பார்க்கணும். அப்புறம் பெரியார் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி செயல்பாடுகளுக்காக பெரியாருடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கணும். அண்ணா மற்றும் சோசியல் ஜஸ்டிஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கு. ஆமா, பெண்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கான நலத்திட்டங்கள், எல்லாமே டிப்ரெஸ்டு கிளாஸ் தான் ஒரு வகையில். ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிப்ரெஸ்டு கிளாஸு, ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தவர், இவங்க எல்லாத்தையும் அப்லிஃப்ட் பண்றதுக்கான முயற்சி. அது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸ் தான். என்னென்ன ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம், பொலிட்டிக்கலி எம்பவர் பண்ணலாம்,
சோஷியலி எம்பவர் பண்ணலாம், அவங்கள எக்கனாமிக்கலி எம்பவர் பண்ணலாம். இந்த 3 வகையில வல்னரபிள் செக்ஷன்ஸை எம்பவர் பண்றதுக்கான நடவடிக்கை தான் என்னது சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கணும். அடுத்ததா பாருங்க, ஆரிஜின், growth அண்ட் டிகே அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ எல்லா கான்டெக்ட்லையும் பார்க்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி தோன்றுது, அது எப்படி வளர்ச்சி அடையுது, அது எப்படி வீழ்ச்சி அடையுது, அவங்களுடைய சாதனைகள் என்ன, யாரு நீதி கட்சி, அப்படி பார்க்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி தோன்றதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, வரலாற்று பின் அந்த பீரியட்ல எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சு, பிராமின் டாமினேஷன் அரசாங்க பதவிகள் எப்படி அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க, அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ரைஸுக்கு காரணங்கள் என்ன, என்னென்ன அடிப்படையில் அது ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி ஆச்சு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஆமா திராவிட அந்த இல்லம் மாணவர் விடுதி தொடங்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அமைப்பாக ஃபார்ம் பண்றாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனாக ஃபார்ம் பண்றாங்க, பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டியாக உருவெடுக்கிறாங்க. அந்த ரோலை சொல்லணும். இதுல முக்கியமான அந்த 3 நபர்கள் யாரெல்லாம் பாருங்க நடேசனார், நடேச முதலியார்னு சொல்றோம், பிடி தியாகராய செட்டியார், அப்புறம் டிஎம் நாயர், திருவூர் மாதவன் நாயர், இவங்கள பார்க்குறோம். அதுக்கப்புறம் growth ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அது எப்படி வளர்ச்சி அடைய தொடங்குறாங்க. 1917 அவங்க என்ன பண்றாங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை கொடுக்குறாங்க, பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அப்புறம் ரூலிங் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க யாரு, பனகல் அரசர், பனகல் ராஜா, பொப்பிலி ராஜா, இவங்களெல்லாம் பார்த்துக்கங்க. ரூலர்ஸ் யாரெல்லாம், பனகல் ராஜா, பொப்பிலி ராஜா, முனுசாமி நாயுடு, இவங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இவங்களை எல்லாம் 1920 37 வரைக்கும் அதை பார்த்துக்கங்க, ரூல் பார்த்துக்கங்க. ரூல்ல முக்கிய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் பார்த்துட்டோம். அப்போ growth முடிஞ்சுது, அச்சீவ்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. அப்புறம் டிகே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அது எப்படி வீழ்ச்சி அடைய தொடங்குது. நேஷனலிசம் ரைஸ் ஆகிறதால ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்றாங்க, வீழ்ச்சி அடைய தொடங்குறாங்க. அப்போ 1937 எலெக்ஷன்ல தோத்து போறாங்க, ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. பெரியார் வர்றார், அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தீவிரமா வளருது, ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபெயிலியர் ஆக தொடங்குது. அப்புறம் பின்னால் என்ன ஆகுது, பெரியாரே உள்ள தலைமை பொறுப்பை ஏற்றுட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன மாற்றாரு, திராவிடர் கழகமாக மாத்திடுறாரு. இப்படி பார்க்கறது. அடுத்தது சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பின்னால சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள் என்ன, சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய சாதனைகள் என்ன, யாருக்கு அப்புறம், ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அப்புறம். பாருங்க, அப்ப மூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பாருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் பெரியார், இதை பார்க்கணும். இதை என்ன பார்க்கணும், அந்த மூவ்மெண்ட்டை பத்தி பார்க்கணும், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்றதை பார்க்கணும். அடுத்தது பாருங்க, ஐடியாலஜிஸ், பெரியாருடைய ஐடியாலஜிஸ் அதை சேர்த்து பார்க்கணும். அடுத்த பாருங்க, டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், ஆமா ஆலய நுழைவு இயக்கங்கள். ஆமா வைகோத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கூட ஆலய நுழைவு போராட்டம் இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடைபெற்ற ஆலய நுழைவு இயக்கங்களை பார்க்கணும். இது ஒரு வகையில சோசியோ மூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். அவருடைய சாதனைகள் என்ன, அதனால அடிப்படையில் தான் டெம்பிள் என்ட்ரி ஆக்டே கொண்டு வந்துட்டாங்க, அதை பார்க்கணும். குறிப்பா வைகோம் பார்க்கணும், அப்புறம் மதுரை பார்க்கணும். அடுத்த பாருங்க, விமன் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். என்னென்ன மூவ்மெண்ட் பார்க்கணும் பாருங்க, ஒன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், ரெண்டாவது டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், அடுத்ததா விமன் மூவ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், முத்துலட்சுமி ரெட்டி, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். முத்துலட்சுமி ரெட்டி நல்லா டீட்டெயிலாக எல்லா கான்டெக்ட்லையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேபர் மூவ்மெண்ட், தொழிலாளர் இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகள் வளர்ச்சி அடைய தொடங்குறாங்க ரஷ்ய புரட்சிக்கு பின்னால. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லேபர் மூவ்மெண்ட், சிங்கார வேலனார், அதுக்கப்புறம் ஜீவா, திருவிகா, வரதராஜ முதலியார், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் பார்க்கணும். அப்போ லேபர் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய தமிழ் ரிவைவல் மூவ்மெண்ட் இருக்கு, மறைமலை அடிகளார், அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த இயக்கங்களும் சிலர் தலைமையில் நடக்குது. குறிப்பா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், தர்மாம்பால், இவங்களெல்லாம் பார்க்கணும். இவங்களாம் தான் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். அப்போ திராவிடர் கழகம் அதையும் பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அப்புறம் உள்ள சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். எல்லாமே நீங்க படிச்சது தான். அப்போ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தா பாருங்க, கல்ச்சுரல் பனோரமா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் அப்படின்னாலும் நம்ம ஜென்ரலாக பார்க்கணும். நீங்க ஹிஸ்டரியில் படிச்சது தான் கல்ச்சுரல் பனோரமா. இந்தியாவில் உள்ள முக்கிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முக்கியமானது. அப்போ பாருங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மீனிங் என்ன, டிஃபரன்ஸ் என்ன. ஆர்கிடெக்சர், டெம்பிள் ஆர்கிடெக்சரா இருக்கலாம், ஜெனரல் ஆர்கிடெக்சரா இருக்கலாம். ஸ்கல்ப்சர், சிற்பங்கள், இந்தியாவில் உள்ள கஜுரஹோ சிற்பங்கள், இப்படி ஏதாவது ஒன்று கேட்கலாம். பெயிண்டிங்ஸ், மதுரா பெயிண்டிங் என்ன, ரவிவர்மா பெயிண்டிங் என்ன, அது மாதிரி கேட்கலாம். ரிலிஜியன் கான்டெக்ட்ல கேட்கலாம். பிலாசபி, ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் கேட்கலாம். இந்தியன் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்கு. ஸோ இந்தியன் மியூசிக்னு பார்க்குறப்போ கர்நாடிக் மியூசிக்கு, அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக்கு, அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் மியூசிக்கு, அப்புறம் லோக்கல் வட்டார அந்த இசைக்கலைகள்லாம் பார்க்கலாம். இந்தியன் டான்ஸு, இப்போ கதகளி பார்க்குறோம். அது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்குறோம் இல்லையா, பரதநாட்டியம், கதகளி,
இது மாதிரி மோகினி ஆட்டம், இந்த மாதிரி முக்கிய டான்ஸஸ் பார்க்கணும். தியேட்டர், நாடகங்கள், முக்கிய நாடகங்கள், இதெல்லாம் தான் அதில் கல்ச்சுரல் பனோரமாவில் வருது. இதில் முக்கியமாக நடனங்கள் பார்க்கலாம், இசை பார்த்துக்கலாம், பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம், ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி முக்கியமானதை பார்த்துக்கணும். பப்பெட்ரி, பொம்மை செய்யக்கூடிய கலைகள், இது மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் சினிமா அண்ட் சர்க்கஸ், இதெல்லாம் தான் அந்த கல்ச்சுரல் பனோரமா உடைச்ச இதெல்லாம் தான் வருது. பக்தி அண்ட் சூஃபி ஐடியாலஜிஸ், அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வகையில கேட்கலாம். அகாடமி விருதுகள், சாகித்ய அகாடமி விருதுகள் இது வாங்கினவங்கலாம் பார்க்கலாம். ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், இப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குதா அந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸோட இம்பாக்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்திய பாரம்பரியத்தை நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். பாட்ரி ட்ரெடிஷன் இந்தியா, அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன் இந்தியா இந்த கான்டெக்ட்ல போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள், இது ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸாமுக்கு அதுக்கு முந்தின எக்ஸாம்ல கேட்டாங்க. நேஷனல் சிம்பிள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 17 சிம்பிள்ஸ் இருக்கு. நேஷனல் சிம்பிள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக நீங்க என்ன பண்ணுங்க, மாத்தி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் சிம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க, மாநில அரசின் சின்னங்களையும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய சிம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமா ஃபிளாக், ஸ்டேட் எம்பளம், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இந்த 4 ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபிளாக் வந்து அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, தொடக்கத்தில் எப்படி ஃபிளாக் யூஸ் பண்ணோம், ஃபிளாக் உருவான வரலாறு, அப்புறம் ட்ரை கலர் ஃபிளாக் பார்க்குறோம், ஒவ்வொன்றுக்கான மீனிங் தரோவாக பார்க்கணும். அதுமாதிரி ஸ்டேட் எம்பளத்தையும் நல்லா உடச்சி பாருங்க, எப்போ கான்ஸ்டியூஷன் வைஸ் அசம்பிளி அக்செப்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் பாருங்க. அப்புறம் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இதை பாருங்க. இதை தவிர மற்ற ரிமைனிங் சிம்பிளையும் பார்த்துக்கோங்க. ஸோ நேஷனல் சிம்பிள் கேட்டாங்க, இப்போ இந்த இடம் ஸ்டேட் சிம்பிளையும் பார்த்துக்கோங்க, அந்த வகையில் யோசிச்சுக்கோங்க. அடுத்தா பாருங்க, எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் கல்ச்சுரல் ஃபீல்டு. இது வந்து எக்கச்சக்க இருப்பாங்க. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கான்டெக்ட்ல எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஆபிச்சுரிஸ், அதாவது இறந்தவங்க இருப்பாங்க, அவங்க நிறைவு கூடக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பத்திரிகைகள் வர்றவங்கள பார்த்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கலா பார்க்குறப்போ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, அது மாதிரி பாரத ரத்னா வாங்கினவங்க, இப்படி முக்கியமான கல்ச்சுரல் ஃபீல்டை சேர்ந்தவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஓரளவு போதுமானதாக இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர், அபனீந்திரநாத் தாகூர், ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்க்கு, நந்தலால் போஸ், பண்டிட் ரவிசங்கர் சித்தார் இசை கலைஞர், கர்நாடக இசை மேதை அம்மா MS சுப்புலட்சுமி அவர்கள், சத்யஜித் ரே திரைப்பட கலைக்கு, லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடகர், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஷெனாய், பண்டிட் பீம்சன் ஜோஷி, பூபென் ஹசாரிகா, இவங்கெல்லாம் இந்த சமீபத்தில் விருது வாங்கினவங்க. அப்புறம் இளையராஜா, AR ரஹ்மான், பத்மா சுப்ரமணியம் நடனத்துக்கு, ஜாகிர் ஹுசைன், இவங்களெல்லாம் ஒரு கல்ச்சுரல், இந்தியாவுடைய அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டியாக இவங்கெல்லாம் பார்க்கப்படுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்ட டாபிக்ங்க. இது தமிழ் சொசைட்டிலே படிக்கிறோம்னாலும் இங்கேயும் நமக்கு ஹிஸ்டரிலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வரலாற்று ஆய்வுகள் சமீபத்தில் நிறைய சூடு பிடிக்க தொடங்குது. அதனுடைய வளர்ச்சி என்ன, வரலாற்று ஆய்வுகள் எங்கெல்லாம் நடக்குது, இந்த வரலாற்று ஆய்வுகளுக்கான செயல்பாடுகள், இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றதான் இருக்காங்க. இது சில வெப்சைட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய கொள்கை விளக்க குறிப்பு, அந்த பாலிசி நோட், இதெல்லாம் பார்க்கணும். டூரிசம், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இதனுடைய பாலிசி நோட்டை பார்த்தாலே நீங்கள் நிறைய எடுத்துடலாங்க. பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்றதை கோத்ரூ பண்ணுங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு, தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்களை பற்றி பாருங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ப்ரிசர்வேஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோவே கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக சில டெம்பிள்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன டெம்பிள்ஸ் இருக்கு, அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கல்வெட்டியல் ஆய்வுகள் என்ன நடக்குது. அடுத்தா பாருங்க, மியூசியம்ஸ் நிறைய பொருணை மியூசியம்னு செட் பண்றாங்க. அதே மாதிரி கீழடிக்குன்னு ஒரு மியூசியம் செட் பண்றாங்க. இது மாதிரி மியூசியம் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் பண்றாங்க அதை பாருங்க. எக்ஸ்கவேஷன் நடக்குது, அகழ்வாராய்ச்சி நடக்குது, எக்ஸ்கவேஷன் நடக்குது. எங்கெல்லாம் அரிக்கமேடு, கீழடி, கொந்தகை, சரியா, கொந்தகை, அப்புறம் பெரும்பாலை, அழகன்குளம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, இப்போ வெம்பக்கோட்டை, துலுக்கர்பட்டி, நிறைய பொற்பனை கோட்டை, நிறைய இடங்கள் நடக்குதா. இதுதான் இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸுங்க. மாடர்ன் இந்தியாலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா என்ன கான்டெக்ட்ல பார்க்கணும் அப்படின்றத அவங்களே உடச்சு கொடுத்துட்டாங்க. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒலிம்பிக்கில் பர்ஃபார்மன்ஸ், பேரா ஒலிம்பிக்கில் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி கம்பேர் பண்ணி கூட கேட்கலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏதாவது புக்கு சமீபத்தில் வெளியான ஏதாவது புத்தகங்கள், ரொம்ப முக்கியமான புத்தகங்கள், அந்த மெமரிஸ்லாம் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா அவார்டீஸ்,
வாங்கியிருக்காங்க. பாரத்னா அவார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கலாம். லேட்டஸ்ட் டெர்மினாலஜிஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கிய நியமனங்கள் இருக்கலாம், அதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இதுலையும் போக வாய்ப்பு இருக்கு. ஹூ இஸ் ஹூ அப்படின்ற அடிப்படையிலையும் போக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மாடர்ன் இந்தியா பெரிய சிலபஸ் அப்படிலாம் கிடையாது. நம்ம உடைச்சு பார்க்குறப்ப இது பெரிதாக தெரியும். மாடர்ன் இந்தியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச போர்ஷன் தான். ஹிஸ்ட்ரி இன் டீட்டெயில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மிடிவெல்லாம் இல்லாமல் வெறும் மாடர்ன் இந்தியா மட்டும்தான். மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாடம் தான். நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறப்போ, ஒரு கொஷினை நம்ம எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற வகையில், கேள்விக்கு ஏற்ற வகையில் அப்ரோச் பண்ணுறது, இன்னொன்று கண்டென்ட்டை கொடுக்குறது. இதில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கண்டென்ட் எப்போவுமே நம்ம இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கே நல்லா படிச்சிருக்கோம். இந்த ப்ரிலிம்ஸுக்கு படித்ததை நீங்கள் மெயின்ஸில் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத அங்கே விஷயமா இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ ஃபேக்ட்ஸ் நம்ம இதை உடைச்சிருக்கோம், டாப்பிக்கையும் உடைச்சிருக்கோம். ஒவ்வொன்றா பற்றியும் கொஞ்சமாவது தெரிஞ்சால் கூட போதும். பை ப்ராக்டிஸ் மூலமாகவே அதை என்ன பண்ணலாம், நம்மளால் 150 வேர்ட்ஸ் அண்ட் 250 வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாடர்ன் இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டயக்ராம்ஸ் போடலாம். இந்தியா டயக்ராம், தமிழ்நாடு டயக்ராம்லாம். ஹிஸ்ட்ரி என்பது ஜியாகிரபி ஓரியன்டாக இருக்குது. அப்போ டயக்ராம்ஸ் நல்லா வரைஞ்சி பழகணும். நிறைய ஃபேக்ட்ஸ் சேர்த்து கொடுக்கணும். நிறைய இயர்ஸ் கொடுக்கணும், டேட் கொடுக்கணும், டைட்டில்ஸ் கொடுக்கணும், அவார்ட்ஸ் கொடுக்கணும், அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த சம்பவங்களுடைய இன்சிடென்ட்டு, ஃபேக்ட், அந்த கீவேர்ட்ஸ் நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சப்ஹெட்டிங் குவாலிட்டியாக கொடுக்கணும். அலைன்மெண்ட் நல்லா தெளிவாக கொடுக்கலாம். ஸோ நிறைய அந்த கோட்ஸ், சேயிங்ஸ் இதெல்லாம் தெரியணும். அதை வந்து இது பண்ணி கொடுக்கணும். டைட்டில்ஸ்லாம் கொடுக்கணும். அப்படின்றப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வேர்ட்ஸும் எழுதலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் நல்லா பூஸ்டப் பண்ணக்கூடிய ஏரியா தான் அந்த மாடர்ன் இந்தியா. மார்க் மாடரேட்டாக போடுவாங்க. பாலிட்டி அளவுக்கு போடாட்டாலும் மாடரேட்டாக போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எப்போவுமே வந்து ஒரு புஷிங் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அடுத்தடுத்த நாட்களில் நம்ம செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் நமக்கு கண்டென்ட் தெரியாட்டாலும் பேலன்ஸ் பண்ணி ஓட பார்ப்போம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்ம லீட் எடுக்கணும். ஒரு மராத்தான் ரேஸோ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லீட் எடுத்துட்டோம், அந்த லீடை தக்க வைக்கிறதுக்காகவே ஓடுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பருக்கும் நல்ல எஃபோர்ட் போடுவோம். அதில் தெரிந்த கேள்வி, தெரியாத கேள்வி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். அதே இது ஃபர்ஸ்ட் பேப்பரில் நம்ம கீழே விழுந்துட்டோம்னா செகண்ட், தேர்டுக்கும் நமக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு புஷிங் ஃபேக்டராக உங்களுக்கு இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாடர்ன் இந்தியா. நல்லா பண்ணலாம். ஓகேயா? ஸோ அப்போ இதை உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு டாபிக்லையும் உள்ள ஒவ்வொரு அந்த வேர்ட், அந்த டைட்டில்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாருங்க. அதில் அந்த கான்டெக்ட்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பற்றி கொஞ்சமாவது விஷயங்கள் தெரியணும். இதில் எல்லாத்தையும் உடைச்சு படிக்க கற்றுக்கங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.